களம் ஐந்து கரத்தனை ஆனந்தனை இந்திய நிலம்பரை போலும் ஈச்சனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளையும் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் பதிகம் 2ஆம் திருமுறையில் அமைந்துள்ள 40வது திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அருளி செய்தவர் திருஞான சம்பந்த சுவாமிகள். திரு பிரம்மபுரம் என்ற தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த 5 திருப்பதிகங்களுள் இது ஒரு பதிகமாக அமைந்திருக்கின்றது. இந்த பிரம்மபுரம் என்ற தலம் சீர்காழி என்ற தலத்தின் 12 திருப்பெயர்களுள் ஒரு பெயராக வருகின்றது. நமக்கு ஏற்கனவே தெரியும், சீர்காழிக்கு 12 திருப்பெயர்கள் உண்டு என்று தெரியும். அதில் ஒரு திருப்பெயர் தான் இந்த திரு பிரம்மபுரம் என்பது. இந்த 12 திருப்பெயர்களையும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலே நமக்கு மிக பெரும் புண்ணியம் கிட்டும் என்று அருளாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படி அந்த 12 திருப்பெயர்களையும் இப்பொழுது நாம் என்ன என்று சிந்திக்கலாம். அதாவது இதை மிகவும் எளிமையாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கு அந்த தன்னகரம், அதாவது புறம் என்று ஆரம்பிக்கும் ஊர்கள் வேணுபுரம், தோணிபுரம், பிரம்மபுரம், சிரபுரம். அப்புறம் அந்த வரிசையில வரும் பொழுது சண்பை, சீர்காழி. அடுத்தது வரிசையில புறவம், புகழி, பூந்தராய். அடுத்தது வெங்குரு, அது மட்டும் தனியா ஞாபகம் வச்சுக்கணும், வெங்குரு. அடுத்தது வரிசையில கழுமலம், கொச்சைவயம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 12 திருப்பெயர்களையும் நம்ம மிக எளிதாக மனதில் வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த திருப்பெயர்கள் மிகவும் புண்ணியம் வாய்ந்தவை. அவற்றை நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தாலே நமக்கு மிக பெரும் பேறு கிட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி இந்த தலங்களுக்கு, இந்த 12 பெயர்களுக்கும் பெயருடைய இந்த தலத்திற்கு எத்தனை பதிகங்கள் இருக்கின்றன என்றால் மொத்தம் 54 பதிகங்கள். அதில் பிரம்மபுரத்திற்கு, அதாவது பிரம்மபுரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் அந்த பதிகங்கள் 5 பதிகங்கள். வேணுபுரம் அப்படின்னு வர்றதுக்கு 3 பதிகங்கள் இருக்கு. புகழிக்கு 9 பதிகங்கள். வெங்குரு அப்படி அந்த பெயர் கொண்ட அந்த பதிகங்கள் இரண்டு பதிகங்கள் இருக்கின்றன. தோணிபுரத்திற்கு 5 பதிகங்கள். பூந்தராய் அதற்கு 4 பதிகங்கள். சிரபுரத்திற்கு 3 பதிகங்கள். அதாவது இது எல்லாமே 4 அருளி செய்த அந்த எல்லா பதிகத்தையும் கணக்கு போட்டு சொல்றது. அடுத்தது புறவத்திற்கு 3 பதிகங்கள். சண்பைக்கு 2 பதிகங்கள். காழிக்கு 13 பதிகங்கள். கொச்சை வயத்திற்கு 3 பதிகங்கள். கழுமலத்திற்கு 6 பதிகங்கள். அப்புறம் சீர்காழி பல்பெயர் 10 அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே 11 பதிகங்கள் வருகின்றன. மொத்தம் 54 திருப்பதிகங்கள் அமைந்த பேர் பெற்ற திருத்தலம் இந்த சீர்காழி என்பது. அந்த தலத்தின் ஒரு பெயர் தான் இந்த பிரம்மபுரம் என்பது. இந்த பிரம்மபுரம் இது நமது ஞான குழந்தை, அதாவது வேதநெறி தழைத்தோங்கவும் மிகு செய்வத்துறை விளங்கவும் பூத பரம்பரை பொழியவும் புனிதவாய் மலர்ந்தெழுத ஞான குழந்தை அவதரித்த திருத்தலம் இந்த சீர்காழி அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தலம் இது. இந்த தலத்திற்கு சீர்காழி அருணாச்சல கவிராயர் தலபுராணம் செய்திருக்கின்றார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சீர்காழி கோவை அருளி செய்திருக்கின்றார். பட்டினத்து அடிகளின் மும்மணி கோவையையும் பெற்ற திருத்தலம் இது. இது காவிரி வடகரை தலங்களில் 14வது தலமாக அமைந்திருக்கின்றது. அதாவது இங்க நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் தான் அவதரித்த தலம் என்பதாலோ என்னவோ அவ்வளவு அன்பு காதல் மீதூர பல பதிகங்களை இங்க அருளி செய்திருக்கின்றார். அதாவது இந்த திருப்பெயர்கள் எப்படியெல்லாம் அமைத்து வரிசைப்படுத்தி பாடியிருக்கிறார் என்று பார்த்தாலே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். தான் ஒரு தமிழ் விரகர் என்பதை அதன் மூலம் அவர் நிரூபித்திருப்பார். அப்படி சிறப்பாக ஒரு பதிகத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு பதிகத்திலேயே அந்த 12 பெயர்களும் வர மாதிரி அமைச்சு பாடியிருப்பாரு. அப்புறம் ஒரு பதிகத்துல உள்ள ஒரு பாடல்ல ஒரு பெயரை வச்சு மொத்தம் அந்த 11 பாடல்கள் 12 பாடல்கள் அமைத்து ஒரு பாடல்ல ஒரு ஊரை அமைச்சு பாடியிருப்பாரு. இப்படி மாற்றி மாற்றி அமைத்து ரொம்ப அழகா மிக அருமையாக பாடல்கள் பதிகங்கள் அருளி செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அப்படி இந்த தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ஆலும் சிறப்பு பெற்ற தலமாக இருக்கின்றது. இங்க பிரம்மதேவர் அதாவது இந்த 12 பெயர்களும் பெயர் காரணம் பெற்றது. என்ன ஒரு காரணத்தை பற்றியே
இந்த 12 பெயர்களும் அமைந்திருக்கின்றன. அப்படி பிரம்மபுரம் என்பது பிரம்மதேவர் இங்கு பூஜித்து இறைவனை வழிபட்ட காரணத்தினால இது பிரம்மபுரம் என்று பெயர் பெற்றது. இத 1வது திருப்பதிகத்துல, அதாவது 1வது திருமுறையில 63வது பதிகத்துல, அதாவது எரியார் மழு ஒன்று ஏந்தி அப்படின்னு தொடங்கும் அந்த பதிகம். அதுல சரியானாவின் வேதகீதன் தாமரை நான் முகத்தன் பெரியான் பிரம்மன் பேணியாண்ட பிரம்மபுரந்தானே அப்படின்னு அமைச்சு பாடியிருக்காரு. அடுத்தது தன்னுடைய முதல் பதிகத்திலேயே அந்த ஞானப்பால் உண்ட உடனேயே திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியவர்களே அந்த முதல் பதிகத்துல உள்ள முதல் பாடலையே ஏடுடைய மலரான் முனையினால் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் அப்படின்னு இந்த திருத்தலத்தை ரொம்ப அருமையா சிறப்பிச்சு பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தலம் தான் இது. இங்க இறைவனுடைய திருப்பெயர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவியன் திருப்பெயர் திருநிலை நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த தீர்த்தத்தான் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு அம்மை ஞானப்பால் ஊட்டிய அந்த நிகழ்வு நடைபெற்றது. இன்றளவும் கூட சீரும் சிறப்புமாக அந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இங்கதான் அப்பர் சுவாமிகள், திருஞான சம்பந்த சுவாமிகள் இங்கதான் அவதரிச்சார் அப்படின்னு அவருடைய ஞானத்தை பற்றியும் அவருடைய அந்த பெருமான் மீது அவர் கொண்ட பற்றினை கேள்வியுற்ற அப்பர் பெருமான் இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்தரை சந்தித்து போற்றியிருக்கின்றார். அப்பொழுது திருஞான சம்பந்த சுவாமிகள் அவரை அப்பர் என்று அழைத்தார் என்ற அந்த செய்தியும் கிடைக்குது. அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தை இங்க திருஞான சம்பந்த சுவாமிகள் அவதரித்த தலம் என்பதனாலேயே இந்த தலத்திற்குள் தன்னுடைய கால் வச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊரின் எல்லையில் இருந்தபடியே பெருமானை பாடினாராம். இப்ப பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தருளினார் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்குது. அப்புறம் இங்க கணநாத நாயனார் அவதரித்த தலமும் இது. இங்கு சட்டைநாதர், வடுகநாதர் சந்நிதிகளும் இருக்கின்றன. இப்படி பல சிறப்புகள் பெற்ற ஒரு திருத்தலம். இங்கு பல கல்வெட்டுகளும் அமைந்திருக்கின்றன. கல்வெட்டு செய்திகள் மிக அதிக அளவில் கிடைக்கின்றன. இது தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயிலாக இருந்து வருகின்றது. இப்பொழுது நாம் பதிகத்தை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். இது 2ஆம் திருமுறையில் அமைந்துள்ள 40வது திருப்பதிகம். இது சீகாமரப்பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும் தழலேந்து கையானும் கம்பமா கரியுரித்த காபாலி கரைக்கண்டன் கொம்புலாம் பொழு பிரம்மபுரத்துறையும் வானவனே அப்படின்னு இந்த முதல் பாடல்ல பாடியிருக்காரு. திருஞான சம்பந்த சுவாமிகள் அறிமுகப்படுத்துறாரு யார்? தன்னுடைய தந்தை இல்லையா, அவருக்கு ஞானப்பாலை குழைத்து ஊட்டிய அந்த இறைவனை போற்றி செய்கிறார். அவர் எப்படி எந்த அளவுக்கு அன்பு அவருக்கு இருக்குங்கிறத இந்த வார்த்தையின் மூலமாகவே வெளிப்படுத்துறார். எம்பிரான் அவர் யாரு அப்படின்னா எம்பிரான் அப்படின்னு சொல்றாரு. பிரான்னா தலைவன் அப்படிங்கிற பொருள் உண்டு, பிரியமானவன் அப்படிங்கிற பொருளையும் எடுத்துக்கலாம். பிரான் பிராட்டி, அம்மையை சொல்லும் பொழுது பிராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியத்திற்கு உரியவர்கள் தலைவன் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். இப்படி பெருமான் எம்பிரான் பெருமானை அடையாளப்படுத்துறாரு. அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரு அப்படிங்கறத. அவர் இந்த பிரம்மபுரத்தில் உரையும் வானவன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பிரம்மபுரத்தில் உரையும் வானவன் எப்படிப்பட்டவர், அவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் என்னுடைய பிரான், எம்பிரான், எனக்கு அமுதம் ஆவான் அப்படிங்கிறார். என்னுடைய அமுதம் போல்பவர் அவர் அப்படிங்கிறார். அமுதம்னா என்ன? எப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து நமக்கு அமுதம் அப்படின்னு சொல்லுவோம்னா, நமக்கு அவங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு பற்று இருக்கும் பொழுதுதான் அப்படி சொல்லுவோம். அவங்க நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு நன்மை புரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த அன்பு அவர்களை பற்றி நம்ம முழுவதுமாக தெரிந்து கொண்டிருக்கணும். அப்பதான் அவங்கள அந்த அளவுக்கு நம்ம அமுதம், எனக்கு அமுதம் போல அவங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை ஒன்றும் தெரியாத அந்த வயசுல 3 வயதுல அழுது அவங்க அப்பா காணும்னு தேடி அழுதுட்டு இருக்கும் பொழுது பெருமான் பெருமாட்டியுடன் அந்த சிவஞான அமுதத்தை குழைச்சு ஊட்டுறார். எப்படிப்பட்ட ஒரு பெரிய பேச்சினை கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சு சொல்றாரு, எனக்கு அமுதம் போல அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும், அவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு மட்டும்தான் பிரானா, இல்ல எனக்கு மட்டும்தான் அமுதம் போல்பவரா? பெரிய அரிய பொருள் அவரு. அவரை யாராலையும் மற்ற யாருக்குமே அவர் பிரானாக இருக்க மாட்டாரா அப்படின்னா அதெல்லாம் இல்ல. யாருக்கெல்லாம் கூட பிரானா ஆவார் அப்படின்னா தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம், நான் மட்டும் இல்ல, இந்த பெருமானுடைய திருவடிகளை யாரெல்லாம் சரணடைகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய திருவடிகளை சென்று அடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அவர் பிரானாக ஆயிடுவாராம்.
தன் அடைந்தார் தம்பிரான் ஆவானும், தன் அடைந்தார்தம் பிரான் ஆவானும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தன்னை அடைந்தவர்களுடைய பிரானாகவும் இருப்பாராம். அப்படி அவர்களுக்கும் பிரானாக இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அமுதம் போல இருப்பார். ஏன்னா எம்பிரான் எனக்கு அமுதம் ஆனார், அது போல யாருக்கெல்லாம் பிரானா அவர் ஆகிறாரோ அவர்களுக்கும் அவரு அமுதம் போல இனிமையை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. தன்னடைந்தார் தன்பிரான் ஆவானும் அவரை எப்படி அடையாளம் சுட்டி காட்டுறார், அவருடைய திருவேடத்தை சுட்டி காட்டுகின்றார். இந்த திருவேடம்ங்கிறது புண்ணிய திருவேடம். அதை நம்ம எப்பவுமே மனசுல நினைச்சிட்டு இருந்தாலே நம்மளுடைய வினைகள் வீடும் அப்படின்லாம் பார்த்திருப்போம். அப்படி அடுத்தது என்ன சொல்றாருன்னா தழல் ஏந்து கையான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறார். இப்ப தழல் ஏந்து கையானா பெருமான் நெருப்பையை தன்னுடைய கையில ஏந்தி கொண்டு அந்த சங்காரத்தை குறிக்கும் வகையில தழலை தன்னுடைய கையில ஏந்தி கொண்டு அந்த பஞ்ச கிருத்தியங்களில் ஒன்றான அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். அதை அடையாளப்படுத்துறாரு. தழலினை ஏந்தி இருக்கும் கையினை உடையவர். கம்பமா கரி உரித்த காபாலி அப்படிங்கிறார். இது கம்பமா கரி உரித்தவர். கரினா கரத்தை உடையதுனால அதை கரின்னு சொல்லுவாங்க. யானையை சொல்றாரு. கம்பமா கரினா அசையும், கம்பம்னா அசைதல் அப்படிங்கிற பொருள். அந்த யானை எப்பயும் அசைஞ்சுட்டே இருக்கிறதுனால அதை அப்படி சொல்றாரு. கம்பமா கரி, அந்த கரி இந்த யானையின் தோலை உரித்தவர். கம்பமா கரி உரித்தவர் காபாலி. அதோட மட்டும் இல்லாம பிரம்ம கபாலத்தை தன்னுடைய திருக்கையில் ஏந்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கரைக்கண்டன் அப்படின்னு அடையாளப்படுத்துறாரு. பெருமானுடைய அந்த கருணை செயலான அந்த நஞ்சினை எடுத்து பெருமான் சாப்பிடுறாரு இல்லையா, அந்த கருணையின் அடையாளத்தை சொல்றாரு. கரைக்கண்டன் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரு அப்படின்னா ஒம்புலாம் பொழில் பிரம்மபுரத்துறையும் வானவனே. அவர் தான், வேற யாரும் இல்ல. இப்படிப்பட்ட பெருமைகளை வாய்ந்தவர் எல்லாம் இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டவர் வேறு யாரும் இல்ல. வம்புலாம் பொழில் பிரம்மபுரத்துறையும் வானவனே அப்படின்னு உறுதிப்படுத்துறார். இப்போ வம்புலாம் பொழில்னா, வம்புனா மனம் வீசக்கூடிய பொழில்கள் நிறைந்த பிரம்மபுரத்தில் விற்றிருந்தருளும் அந்த வானவர்களின் தலைவனாகிய அந்த பெருமான் தான். யாருன்னா என்னுடைய பிரான், எம்பிரான், எனக்கு அமுதமாவான். எனக்கு மட்டும் இல்ல, தன்னை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே அவரு அமுதம் போல்பவராக இருப்பார், பிரானாக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தன் அடைதல்னு சொல்றாரு. தன் அடைந்தாருன்னா இப்ப பெருமானை எப்படி போய் நம்ம அடைய முடியும் அப்படின்னா அதுக்கு நமக்குன்னு ஒரு தகுதியை நம்ம ஏற்படுத்திக்கணும் இல்லைங்களா. அப்ப இந்த ஐம்புலன்களையும் அடக்கி 6 வகை குற்றங்களை எல்லாம் விடுத்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தகுதிப்படுத்தி கொண்டால் பெருமானை நம்ம எளிதாக சென்று அடையலாம். இப்ப இதான் சொல்லுவாங்க, குற்றம் ஒன்றும் அடியார் இலராக கூடுமாறு தன்னை கொடுப்பானே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அப்ப குற்றம் ஒன்றும் அடியார் இல்லறானால் நாங்க எந்த வித குற்றத்தையும் நம்ம வச்சுக்காம இருக்கணும். நம்மிடம் உள்ள அழுக்குகளை எல்லாம் அகற்றிவிட்டு பெருமானை பற்றிய சிந்தனையுடனேயே நாம் இருக்கும் பொழுது நாம் சென்று பெருமானை மிக எளிதாக அடையலாம். இப்ப பெருமானை நாம் சென்று அடைஞ்சோம் அப்படின்னா அவர் நமக்கு என்னென்னலாம் நமக்கு கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் தவறாமல் நமக்கு அமுதம் போல இனிமையானவராக பெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இதுலயே இப்ப இந்த முதல் பாடல்லே பார்த்தோம் அப்படின்னா தன்னை அடைந்தவர்களுக்கு தம்பிரான் ஆவான்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த சரணாகதி தத்துவம் யாரெல்லாம் பெருமானே நீயே சரண் புகுகிறார்களோ அவர்களை எல்லாம் காத்தருள்வார் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது தழல் ஏந்துகையான், தழலை ஏந்தி இருக்கிறத அடையாளப்படுத்துறாரு. அதான் ஒடுங்க செய்தல், அந்த ஒடுக்கத்தை குறிக்கிறதா இருக்கு. அடுத்தது கரி உரித்தவன் அப்படின்னு அடையாளப்படுத்துறார். அதாவது ஆணவத்தை அடக்கி ஆள்பவர் பெருமான். அடுத்தது காபாலி அப்படின்னா பக்குவப்பட்ட அந்த ஆன்மாக்களின் ஆணவத்தை பிச்சையாக ஏற்றுக்கொள்கிறார் பெருமான். அதுதான் அந்த காபாலி அப்படிங்கிற அந்த சொல் மூலமாக சொல்றாரு. அடுத்தது கரைக்கண்டன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உயிர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நஞ்சினை எடுத்து பெருமான் சாப்பிட்டு தன்னுடைய கண்டத்திலே அடக்கிக் கொள்கின்றார். இது மிகப்பெரிய கருணை செயலாக இருக்கின்றது. அதையும் நமக்கு அடையாளப்படுத்த சொல்றாரு. இப்படி பெருமானுடைய அனைத்து செயல்களுமே சொல்லுவோம்னா நம்ம அந்த 5 தொழில்களுமே அருளி செயல்ல தான் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமானுடைய தொழில்கள் அனைத்துமே, அவருடைய செயல்கள் அனைத்துமே அருளி செயலாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு இந்த முதல் பாடலே ரொம்ப அழகா அந்த பிரம்மபுரத்தில் உரையும் அந்த பெருமான் மீது தனக்கு இருக்கும் அந்த பற்றினை மிக அழகாக திருஞான சம்பந்த சுவாமிகள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்தது 2வது பாடல். தாமென்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக் காமென்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான் ஓமென்று மறைபயில்வார்
பிரம்மபுரத்துரைகின்ற காமன்தன் உடலெறிய கனல் சேர்ந்த கண்ணானே அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது இதுல வந்து தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய், தாம் அந்த பெருமானை சென்று யாரெல்லாம் சேர்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருக்கணும், அவர்களுடைய தகுதி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சுவாமியை வழிபட போறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தகுதியை நாம் ஏற்படுத்திக்கணும் இல்லைங்களா. இதுதான் இயமம் நியமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விட வேண்டியதை விடணும், மேற்கொள்ள வேண்டியதை கொள்ள வேண்டும், விட்டு விலக வேண்டியதை விலக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட தகுதிகளை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதோட என்றும் தாம் என்றும் என்றுமே ஒரு நாள் கூட இல்லாம என்றுமே மனம் தளரா தகுதி, அந்த தகுதி எப்படி இருக்குன்னா மனம் தளரா தகுதியோட இருக்கணுமா. அதாவது எந்தவித ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. பெருமான் நமக்கு அருள் புரிவாரா புரிய மாட்டாரா, வணங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான எந்தவித ஐயப்பாடு அச்சம் இது எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான் அப்படிங்கிறார். இந்த பெருமான் தான் உலகத்துக்கு ஆம் என்றுன்னா இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திற்குமே அடைக்கல பொருளாக சரணடைவதற்கு ஏதுவான பொருளாக இருப்பவர் பெருமான் ஒருவரே அப்படின்னு அவர்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சிடணும். வேற யாரும் இல்லை. அதாவது வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உன் கடல் விடுவேன் அல்லேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உறுதிப்பாடு. இடுக்கன் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிருக்கிறான் என்று வினவுவோம் அல்லோம் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்வார்ல. அது போல எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மோதோர் பாகத்தர் மலர்த்தாள் மரப்பிலர் அப்படிங்கிறதான் அடியார்களுடைய தகுதியாகவே சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பாரு. அப்படி இந்த என்னதான் நிலையே குழஞ்சாலும் கூட பெருமானுடைய திருவடி மட்டுமே நமக்கு பற்றுக்கோடு அப்படின்னு அப்படி மனம் தளராத தகுதி, அந்த தகுதியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டாதான் பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவார். அப்படி தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார். தன்னிடம் வந்து யாரெல்லாம் சரண் புகுகிறார்களோ அவர்களை காக்கும் கருணையினான், கருணை உள்ளம் கொண்டவராக பெருமான் இருக்கின்றார் என்று பாடுறாரு. இதுல எல்லாமே நாயன்மார்கள் வரலாறு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அந்த உறுதிப்பாடு, நம்ம இப்ப பெரிய புராணம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டே வரும்பொழுது எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதுக்கு மேல முடியவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் கூட என்னதான் சோதனை வந்தாலும் கூட உயிரே போனாலும் நான் பெருமானுடைய திருவடியை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மன உறுதி அவங்களுக்கு இருக்கும். அதை பாக்குறோம் இல்லைங்களா. அதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட தகுதிகளை நாம எல்லாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப அந்த மனம் தளரா தகுதியோட நம்ம இருந்து பெருமானை சென்று வணங்கணும் அப்படின்னா அவர் நம்மை கண்டிப்பாக காத்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவர் தான் உலகத்துக்கு ஆம் என்று இவர் ஒருவர் தானா அப்படின்னு சொன்னா இவர் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாரணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு. அப்படி ஈரில்லாத பொருள், அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த தனிப்பொருள் நித்திய பொருளான அந்த பெருமானை தான் நம்ம சரணடையணும். ஏன்னா எந்த பொருள் நித்திய பொருளோ அவர்கிட்ட போய் சரணடைஞ்சாதான் நம்ம அவர் வந்து காப்பாற்ற முடியும் இல்லையா. அதனால உலகத்துக்கு காக்கும் ஒரே பொருள் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவர்கிட்ட சரணடையணும். இப்படி சரணடைஞ்சா அவர் நம்மை காப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஓம் என்று அப்புறம் அந்த பிரம்மபுரத்தை அடுத்து சொல்றாரு. அந்த பிரம்மபுரம் எப்படிப்பட்டது, அந்த பிரம்மபுரத்தில் வாழும் வேதியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓம் என்று மறைபயில்வார் பிரம்மபுரத்துரைகின்ற காமன்தன் உடலெறிய கனல் சேர்ந்த கண்ணானே அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மபுரத்தில் உரைகின்ற அந்த வேதியர்கள், அந்த அந்தணர்கள் என்ன செய்வாங்களாம், ஓம்னு அந்த பிரணவ மந்திரத்தை எப்பொழுதுமே உச்சரித்து மறையை பயின்று கொண்டே இருப்பார்களாம். மறை பயிலுதல்னா மறையை ஓயாமல் பயிலுதல் அப்படின்னாலே தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருத்தல் அப்படிங்கிறதான் பொருள். அப்படி அந்த மறையை வந்து அவர்கள் தொடர்ச்சியாக ஓதி அந்த பெருமானை வழிபட்டு கொண்டே இருப்பார்களாம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரணவ மந்திரத்தை வேதத்தை ஓதுவதற்கு முன்பாகவும் உரைப்பார்களாம், முடிக்கும் பொழுதும் அதை வந்து ஓம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்களாம். அப்படி அந்த பிரணவ மந்திரத்தை ஓதி வாழும் அந்த அந்தணர்கள் வாழும் பிரம்மபுரத்தில் உரையும் அந்த பெருமான் என்ன எப்படிப்பட்டவர் அப்படின்னா காமன்தன் உடலெறிய கனல் சேர்ந்த கண்ணானாக இருக்கின்றான். இப்ப காமன்தன் உடலெறியன்னா மன்மதன் வந்து பெருமான் மீது அம்பு விடுகிறார். அந்த மலர்கணைகளை தொடுக்கும் பொழுது பெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை விழித்து அவரை சாம்பலாக்கி விடும் அந்த செய்தியை சொல்றாரு. காமன்தன் உடல் ஏறிய கனல் சேர்ந்த கண்ணான். அந்த கண்ணு நெற்றி கண்ணுல இருந்து அது என்ன சேர்ந்த கண்ணுன்னா கனல் சேர்ந்த கண்ணா இருக்கான். அந்த கண்ணுல இருந்து நெற்றி நெருப்பை விடுத்து மன்மதனை சாம்பலாக்கும் அந்த செய்தியை இங்க சொல்லி முடிக்கிறாரு. இங்க இந்த ஓம் என்று மறைபெல்வார்க்கு பார்த்தோம் அப்படின்னா
இந்த பிரம்மபுரத்து அந்தணர்களை பத்தி சொல்லும் பொழுது அந்த ஓருருவாயினை பதிகத்துல சொல்லுவாரு. அதை என்ன சொல்றாருன்னா, ஒருங்கிய மனத்தோடு இருபெற பொருந்து, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒருங்கிய மனத்தோடு இருபெற பொருந்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்தோதிங்கிறாங்க. அந்த முதலெழுத்தோதி தான் இந்த ஓம்ங்கிற மந்திரம். ஆரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்று எழுவான்றனை வளர்க்கும் பிரம்மபுரம் பேணினை அப்படின்னு இந்த பிரம்மபுரத்தை பத்தி ரொம்ப சிறப்பா பிரம்மபுரத்தை பற்றியும் அதில் இருக்க அந்த வேதியர்களை பற்றியும் திருஞான சம்பந்த சுவாமிகள் அழகா பாடியிருப்பாரு. இந்த அந்த நாதம் தான், நாதம் அந்த ஒளியின் மூலமாக தான் அந்த உலகமே ஒளிதான் ஆதாரமா இருக்கு எல்லாத்துக்கும். அந்த ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரம் தான் அனைத்து மந்திரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரணவ மந்திரத்தை ஓதி மறைபயிலும் அந்தணர்கள் வாழ்கின்ற பிரம்மபுரத்தில் உரையும் அந்த பெருமான் காமனை காமனின் உடல் எரியும்படியாக கனல் சேர்ந்த கண்ணை உடையவராக வீற்றிருக்கின்றார். அவரை நாம் சென்று சரணடைந்தோம், அதாவது மனம் தளரா தகுதியராக போய் நம்ம அவரை சரணடைந்தால் அவர் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த 2வது பதிகத்துல சொல்லியிருக்காரு. அடுத்தது 2வது பாடல்ல சொல்லியிருக்காரு. 3வது பாடல், நன்னெஞ்சே உனையிறந்தேன் நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்து இருகண்டாய் உய்வதனை வேண்டுதியே அன்னம் சேர் பிரம்மபுரத்து ஆரமுதை எப்போதும் பன்னம் சீர் வாயதுவே பார்கண்ணே பரிந்திடவே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல தன்னுடைய நெஞ்சத்திற்கு எடுத்து உரைப்பதாக நமக்கு உரைக்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அதாவது நன்னெஞ்சே உனையிறந்தேன், நல்ல நெஞ்சமே உனக்கு நான் சொல்றேன், இது நல்லா கேட்டுக்கோ அப்படிங்கிறார். அறிவுரை கூறுவது போல அமைக்கிறார். நன்னெஞ்சே உன்னை இறந்தேன், உன்னை இறந்தேன்னா ரொம்ப உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி. நன்னெஞ்சே உன்னை இறந்தேன் என்ன கேட்கிறாராம், நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்து இருக்கண்டாய். உண்ணம் செய்து இருக்கண்டாய்னா எப்பொழுதுமே அவரை தியானித்துக் கொண்டே இரு, உள்ளத்தில் இருத்தி அவரை தியானித்துக் கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு. உண்ணம் செய்து இருக்கண்டாய், எதை உண்ணம் செய்யணும்? பெருமானுடைய திருவடிகளை. பெருமான் திருவடிங்கிறது சகல செல்வத்தையும் நமக்கு அருளி செய்யக்கூடியது, முக்தி பெற்றினை அருளக்கூடியது. இந்த ஆன்மாக்களின் இலக்கே என்னது? திருவடியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவடியே தான் நமக்கு இலக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த திருவடியை எப்பொழுதும் உன்னுடைய மனதிலேயே இருத்தி கொண்டு தியானித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படி தியானிக்கணும்? ஏன் பெருமானுடைய திருவடியை நான் தியானிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா, உனக்கு உய்வடையணும்னு வேணுமா? உய்வை அடைய வேண்டுமா? உய்வதனை வேண்டுதியல், உனக்கு உய்வு வேணுமா அப்படின்னா என்ன செய்யணும்? நீ பெருமானுடைய திருவடிகளை எப்போதும் தியானித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அன்னம் சேர் பிரம்மபுரத்து ஆரமுது அப்படிங்கிறார். அன்னம் சேர் பிரம்மபுரம்னா அன்னப்பறவைகள் சூழ்ந்து அந்த வயல்வெளிகளில் சூழ்ந்து இருக்கும் அந்த அப்படிப்பட்ட பிரம்மபுரத்து ஆரமுதை, அந்த பிரம்மபுரத்தில் இருக்கும் அந்த அமுதம் போன்ற அந்த பெருமானை. ஆரம்பம்னா மிகுதியான அளவுல அப்படின்னு அர்த்தம். ஆரமுதுன்னா அமுதமே மிகுதியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆரமுதை எப்பொழுதுமே ஒரு நிமிடம் கூட ஒழியாமல் ஓய்வின்றி அந்த பெருமானை எப்பொழுதும் நீ நினைத்து கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு. பன்னம் சீர் வாயதுவே பார்க்கண்ணே பரிந்திடவேங்கிறாரு. அந்த நம்ம வாய் வாழ்த்துவதற்காகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி, பன்னம் சீர் வாயுதுன்னா பலவாக அந்த பெருமானை போற்றி துதித்து கொண்டே இரு. இது அம்சீர் பண் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது பெருமானுடைய அழகிய அந்த சீரினை அந்த பெருமையினை போற்றி எப்பொழுதும் பாடிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு. பன்னம் சீர் வாயதுவே பார்க்கண்ணே பரிந்திடவே, அந்த பெருமான் உன்னை பரிந்து நோக்க, பெருமானுடைய அந்த கடைக்கண் பார்வையை தான் நம்ம எப்பவும் வேண்டிக் கொண்டே இருக்கின்றோம். அப்படி அந்த பெருமான் நம்மை பரிந்து நோக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, பெருமானுடைய பெருமைகளை எப்பொழுதும் போற்றி வாயார போற்றி பாடி துதித்து கொண்டே இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாம அவருடைய அந்த திருவேடத்தை உச்சி முதல் பாதம் வரை, பாதாதிகேசம் கேசாதி பாதம்னு சொன்னாங்க. அது போல அந்த பெருமானுடைய அந்த திருவேடத்தை நான் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கணும், பார்க்கண்ணே பரிந்திடவே அப்படின்னு சொல்லி நமக்கு மிக அழகாக அறிவுறுத்துறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், அவருடைய திருவடிகள் எதுக்காக திருவடியையே உண்ணம் செய்திருக்கணும் அப்படின்னா, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் அப்படின்னு இருந்தேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார் இல்லையா. அப்படி மெய்ப்பொருளாக இருப்பது அந்த திருவடிதான். இத திருமூலரும் சொல்லுவாரு, திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியேன்னு. அந்த முக்தி பெற்றினை நாம் அடையணும். இந்த ஆணவம் நம்ம சிறைப்படுத்தி வச்சிருக்கு இல்லையா, அந்த சிறையிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா நமக்கு திருவடியில நாம் பற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த திருவடியை பற்றி கொண்டால் மட்டும்தான் நமக்கு அந்த முக்தி பெறுங்கிறது நமக்கு கிடைக்கும். உய்யும் வழி நமக்கு அதுதான். அப்போ அந்த பெருமானுடைய திருவடியை நீ எப்பொழுதும்
சிந்தித்து கொண்டே இரு, உண்ணம் செய்து கொண்டே இரு, உள்ளத்தில் நிறைத்து கொண்டிரு அப்படின்னு அறிவுறுத்தி சொல்றாரு. இதுல இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா மனம் மெய் மொழிகளால நம்ம பெருமானை வழுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப என்னன்னா உண்ணம் செய்தல்னா மனத்தால நம்ம தியானிக்கிறோம்னா நம்ம மனதால பெருமானை தியானிக்கிறோம். அடுத்தது மொழி பன்னம் சீர் வாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, வாயால வாழ்த்துறோம், அப்ப மொழியால பெருமானை வணங்கணும். அடுத்தது மெய்னா இப்ப என்ன சொன்னா பார்க்கண்ணே பரிந்திடவேங்கிறாரு. இந்த கண்ணால பெருமானை பார்த்து போற்றி பரவ வேண்டும்னு சொல்றாரு இல்லையா. அப்படி மனம் மொழி மெய்களால அந்த பெருமானை எப்பொழுதுமே போற்றி பரவி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது 4வது பாடல். சாணாலின்றி மனமே சங்கைதனை தவிர்ப்புக்கும் போனாலும் திருவடிக்கே கொழுமலர் தூவெத்தனையும் தேனாலும் பொழில் பிரம்மபுரத்துறையும் தீவனனை நானாலும் நல் நியமம் செய்து அவன் சீர் நவின்றேத்தே அப்படின்னு சொல்லி பாடிட்டார். இப்ப பெருமானுடைய திருவடியை நம்ம எப்படி போற்றணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏற்கனவே பெருமானுடைய திருவடியை போற்றினால் நமக்கு உய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி அந்த பெருமானுடைய திருவடியை நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. எப்படின்னா சாணாலின்றி மனமேங்கிறார். சாணாலின்றினா இந்த இடத்துல சாகும் நாள், அதாவது சாகும் நாள்னா நமக்கு அந்த மரணம், அதை பத்தி தான் நம்ம எப்பவும் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கூட ஒழியாமல் தவறாமல் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க இல்லையா, ஓவும் நாள் உணர்வு அழியும் நாள் உயர் பாடை மேற்கு ஆகும் நாள் என்றலால் கருதேன்னு. அதாவது பெருமானே உன்னை நான் சிந்திக்க மறந்த அந்த நாள் வந்து எனக்கு செத்து போன நாள் தான், நான் இறந்த நாள் அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா. அப்படி வந்து சாணாலின்றி மனமே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் யோசனை போய் பூக்குணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமேன்னு சொல்றாங்க இல்லையா. எந்த வித சாக்கு போக்கும் சொல்லாம ஒரு நாள் கூட தவறாமல் அப்படிங்கிறது தான் இங்க சாணாலின்றி அப்படின்னு சொல்றாரு. சாணாலின்றி மனமே, அந்த மனத்துக்கு சொல்றாரு. சாணாலின்றி மனமே சங்கைதனை தவிர்ப்பிக்கும் போனாலும் திருவடிக்கே கொழுமலர் தூவு எத்தனைங்கிறார். கொழுமலர்னா திரட்சியான புத்தம் புதிய மலர்களை, அன்றலர்ந்த மலர்களை பெருமானுடைய திருவடிகளில் சென்று எத்தனையும் தூவுனா எப்படியாவது கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில சேர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படிப்பட்ட பெருமான்னா சங்கைதனை தவிர்ப்பிக்கும் கோணம். சங்கைன்னா என்னதுன்னா ஐயம், அச்சம் அப்படிங்கிற பொருள்ல சங்கைங்கிறது வரும். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னா பெருமான் அடியார்களுடைய அச்சம் ஐயம் இவற்றையெல்லாம் தீர்ப்பாராம். அச்சமில்லர் பாவமில்லர் கேடுமில்லர் அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி அடியார்களுடைய அச்சம் பாவம் கேடு இவற்றை அனைத்தையும் பெருமான் வந்து தீர்ப்பாராம். சங்கைதனை தவிர்ப்பிக்கும் கோன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இததான் இப்ப சங்கை இந்த வாசித்திரவே அந்த பதியத்தை படிக்கும்போது பார்ப்போம். மங்கை பங்கினீர் கங்கை முடியினீர் துங்கமிழலையீர் சங்கை தவிர்மினே அப்படின்னு பாடியிருப்பார் இல்லையா. அப்ப அந்த சங்கை அப்படிங்கிறதுக்கு அச்சம் ஐயம் இதெல்லாம் ஏன் தவிர்ப்பிக்கணும் அப்படின்னா பெருமான் மீது நம்ம வந்து எந்தவித ஒரு எல்லளவு கூட ஐயம் இல்லாமல் பெருமானுடைய திருவடியை நாம் வணங்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதற்கும் நமக்கு பெருமானுடைய திருவருள் தான் தேவை. அதனால அப்படி சங்கைதனை தவிர்ப்பிக்கும் அந்த போனாலும் திருவடிக்கு எப்பொழுதும் நாம் செழுமையான திரட்சியான மலர்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தேனாலும் பொழில் பிரம்மபுரத்துறையும் தீவனன் அப்படின்னு குறிக்கிறார். தேனாலும்னா தேன் பிளிற்றும், எப்பொழுதும் தேன் பிளிற்றும் மலர்கள் சூழ்ந்துள்ள பொழில்கள் சூழ்ந்ததாக அந்த பிரம்மபுரம் இருக்கு. அப்படி பசுமையாக இருக்கான். பெருமானுடைய திருவருள் வீழ்ச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பசுமையாக இருக்கும். ரொம்ப அழகா அப்படியே அந்த இயற்கை சூழல் ரொம்ப அழகானதாக நம்முடைய மனதை கவர்வதாக அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலாக அந்த பிரம்மபுரம் இருந்திருக்கு. அதை பாடுறாரு. தேனாலும் பொழில்கள் சூழ்ந்த பிரம்மபுரத்துறையும் தீவனன், பெருமானை வந்து தீவனன்னு குறிக்கிறார். பெருமானுடைய ரூபம் நம்ம தெரியும். அவர் வந்து நிலமுதற் கீழ் அண்டமுறை நின்றார் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப நிலம் முதல் கீழ் அண்டமுறை, அந்த அண்டத்துக்கு அப்பால் பெருமான் எப்படி நிக்கிறாருன்னா ஒரு ஜோதி சுரூபமாக தானே நிக்கிறாரு. இந்த அழல் ரூபத்தை இங்க சொல்றாரு. தீவனனை நானாலும் நல் நியமம் செய்து அவன் சீர் நவின்றேத்தே அப்படின்னு சொல்றாரு. நானாலும்னாங்க நாலு நாளும் தான் இங்க நானாலும் அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்றாங்க. 4 நாள்னா ஒவ்வொரு நாளும் அந்த பெருமானுடைய சீரை நாம் நவின்று ஏத்தணும். நவின்றுனா விரும்பி அவனுடைய பெருமைகளை எப்போதும் போற்றி பாடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்படி பெருமானுடைய புகழை அந்த புகழை வந்து நம்ம எப்பொழுதுமே போற்றி பரவிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு
அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய சீரை நவின்று ஏத்த வேண்டும். நவின்று ஏத்தல்னா எப்பொழுதும் விரும்பி அவனுடைய புகழை போற்றி பாடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடல்ல சொல்றாரு. அந்த திருவடிக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது, போனாலும் திருவடிக்கே அப்படின்னா அது தேற்ற யகாரம். அந்த திருவடிக்கே மற்ற எதுலையுமே நாம் பற்று கொள்ளாமல் பெருமானுடைய திருவடிக்கே நாம் சென்று அவனுடைய திருவடியிலேயே சரணமடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு உறுதிட்டு. அடுத்தது 5வது திருப்பாடல். கண்ணுதலான் வெண்ணீற்றான் கமழ் சடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞகன் பேர் பல உடையான் விண்ணுதலா தோன்றிய சீர் பிரம்மபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே அப்படின்னு பாடுறார். ரொம்ப அழகா, அதாவது பெருமானுடைய புகழை பேசணும் அப்படின்னாலே நமக்கு நம் முற்பிறவியில ஏதோ ஒரு தவம் செய்தால்தான் நம்ம இந்த செயலை செய்ய முடியும். பெருமானை பற்றி யோசிக்கணும், அவரை போற்றணும், வணங்கணும் அப்படின்னாலே நம்ம ஏதோ முற்பிறவில் செய்த அந்த புண்ணியம்தான். சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த சைவமாம் சமயத்தை சேரும் அந்த ஊழை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னை தவம் தான் காரணம். அது ஒரு செல்வம். செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு பாடியிருப்பாரு. அப்படி இந்த சிற்றம்பலத்தில் உரையும் அந்த செல்வனுடைய கழலேத்தும் செல்வம் தான் உண்மையான செல்வம். அந்த அருள் செல்வம் தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை நம்ம இயல்பாக அறிந்தோமே அப்படின்னா, இயல்பாகவே எங்களுக்கு இந்த பிறவியில இதற்காக நாங்க ரொம்ப பெரிய பிரயத்தனப்படல, யாரும் எங்களை அடிச்சு துன்புறுத்தி இப்படி எல்லாம் பண்ணணும்லாம் சொல்லல. எங்களுக்கு இயல்பாகவே பெருமான் மீது ஒரு பற்று வந்துட்டு, இப்ப பெருமான் தானே தலையெழுத்து நம்ம ஆட்கொண்டு வரணுங்கிற மாதிரி அவரே என்னை ஈர்த்து கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வம் எங்களுக்கு கிடைச்சிட்டு, வேற எந்த செல்வமும் எங்களுக்கு தேவையில்லை. பெருமானுடைய திருவடியை சிந்திக்கும் அந்த பெரும் பேற்றினை நாங்க இயல்பாக பெற்று விட்டோம். இதற்கு மேல எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்காரு. அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, கண்முதலான். முதல்னா நெற்றி, அந்த நெற்றியில கண்ணை வைத்திருக்கிறார், அதனால அவரு கண்முதலான். வெண்ணீற்றான். வெண்ணீற்றான் மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பின்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய திருவுருவமே முழுவதும் அந்த திருநீற்றினை பூசி கொண்டிருப்பார் பெருமான். அப்ப அதை வெண்ணீற்றான் அப்படின்னு அவரை அடையாளப்படுத்துறாரு. அப்புறம் கமழ் சடையான். அந்த பெருமானுடைய சடை ஞானத்தின் அடையாளமாக இருக்கின்றது. அது கமழ்கின்ற சடையாக, மனம் வீசக்கூடிய சடையாக இருக்கின்றது. கமழ் சடையான். அதோட மட்டும் இல்லாம தர்மத்தின் அடையாளமாக விடையின் மீது ஏறி வருகின்றார். விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தன். அதோட மட்டும் இல்லாம ரொம்ப இதமான உருவத்தை உடையவராக இருக்கின்றாராம். எதனால அந்த உருவம் அப்படி இதமான உருவமாக இருக்கு அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வர கோலம் கொண்டு வருகின்றார். பெண்ணை தன் பார்வதி தேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் கொண்டு அவர் கொண்டு வரும் அந்த கோலம் இருக்கே, அந்த கோலம் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. பெண்ணிதமாம் உருவத்தான். பிஞகன். அதோட மட்டும் இல்லாம பிஞகன்னா தலைக்கோலம் கொண்டவர். தலைக்கோலம்னா தலையெல்லாம் தன்னுடைய இந்த பேரூழி காலத்துல பிரம்மன் மற்றும் திருமால் ஆகியோருடைய அந்த எலும்பு கூட்டையும் எலும்புகளையும் தலையையும் மாலையாக அணிஞ்சிருப்பார் பெருமான். அப்படிப்பட்டவர். அப்புறம் பிரம்ம கபாலத்தை ஏந்திருப்பார். இப்ப தலைக்கோலம் கொண்ட பெருமான் பிஞகன். அவரு பேர் பல உடையான். அவருக்கு என்ன ஒரு பேரா? அவர் ஒரே ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்தக்கூடியவர் அவரு. பின்ன இல்ல, பேராயிரம் பரவி வானூர் ஏத்தும் பெம்மானை அப்படின்னு அப்படிப்பட்ட பெரும் பேருடையவர் அவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமான். அவர் பேர் பல உடையான். அவர் விண்ணுதலா தோன்றிய சீர் பிரம்மபுரம் அப்படின்னு சொல்றாரு. விண்ணுதலா தோன்றிய சீர்னா அந்த விண்ணுலகத்திலே இருக்கும் தேவர்கள் எல்லாம் விரும்பி தொழக்கூடிய, நுதலான பொருந்தி அப்படின்னு அர்த்தம். விண்ணுதலா கருதும், இந்த விண்ணோர்கள் கருதும்படியாக அப்படின்னு அர்த்தம். விண்ணோர்கள் கருதும்படியாக புகழினை பெற்ற அந்த பிரம்மபுரத்தை தொழ விரும்பி அதை எண்ணும் அந்த செல்வம், அந்த பிரம்மபுரத்தை பற்றி நாம் எண்ணுகின்ற அந்த செல்வத்தை, பிரம்மபுரத்தை போற்றுகின்ற இந்த பிரம்மபுரத்தில் உரையும் அந்த பெருமானை போற்றுகின்ற அந்த அருட்செல்வத்தை நாங்கள் மிக இயல்பாகவே பெற்றுவிட்டோம் அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்தது 6வது பாடல். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்கட்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேறி பொங்கேயும் மலர் சோலை குளிர் பிரம்மபுரத்துறையும் சங்கே ஒத்து ஒளிர்மேனி சங்கரண்டன் தன்மைகளே அப்படின்றார். இப்ப அந்த சங்கே ஒத்து ஒளிர்மேனின்னா பெருமையான அடையாளப்படுத்துறாரு. எப்படி இருக்காருன்னா, அவருடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா சங்கு போல மிகவும் வெண்மையானதாக இருக்கின்றதாம். சங்கொலி வண்ணரோ தாழ்கொள் வாட சதுர் செய்வதோ இவர் சார்பே அப்படின்னு திரு பாச்சலாசிராம பதிகத்துல பாடியிருப்பாரு. இப்படி சங்கொலி வண்ணராக பெருமான் இருக்கின்றாராம். ஏன் சங்கை போல அவரோட திருமேனி வெண்மையாக இருக்குன்னா, அவரு திருநீற்றை
தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருப்பார். அதனால அவருடைய மேனி அப்படியே பிரகாசமாக ஒளி விட்டு வீசி கொண்டிருக்கின்றது. அப்போ சங்கே ஒத்து ஒளிர்மேனி, சங்கரனா எப்பொழுதுமே இன்பத்தை செய்பவர், அதனால அவர் பேரு சங்கரன். அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய தன்மைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னுடைய அடியார்களுக்கு எப்படி அருள் புரிவாராம். அந்த அடியார்கள் எங்கேனும் யாதாகி பிறந்திடினும், எங்க போனாலும் இங்க இந்த தென் திசையில மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வேற எங்க போய் பிறந்தாலும் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் கூட அங்க வந்து பெருமான் வந்து அவருக்கு அருள் புரிவாராம். இங்கே என்று அருள் புரிவாராம். தோ வந்துட்டேன் அப்படின்னா, அதாவது நம்ம கூப்பிட்டோம்னா தோ அப்படின்னு வந்து வந்துருவோம் இல்லையா. யாராவது நமக்கு விருப்பமானவர்கள் வந்து நம்மளை கூப்பிட்டோம்னா தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் இல்லையா. அப்படி வந்து பெருமான் வந்துருவாராம். இங்கே என்று தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்களுக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். அப்போ அதனாலதான் நம்ம பாக்குறோம், சாதாரணமா ஈ வழிபட்டது, எறும்பு, யானை, சிலந்தி, இந்த மாதிரி மிருகங்கள், பறவைகள் எல்லாம் வழிபட்டிருக்கு பெருமான அப்படின்னு சொன்னோம்னா, அது முற்பிறவியில ஏதோ பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து வழிபட்டு அடியாரா கூட இருந்திருக்கலாம். இந்த ஏதோ ஒரு குற்றத்தின் காரணமாக இந்த பிறவி எடுத்து வந்து அந்த முற்பிறப்பின் அந்த தொடர்ச்சியின் காரணமாக தான் இங்க வந்து அந்த விலங்குகளும் பறவைகளும் அந்த பூச்சி இனங்களும் வந்து பெருமானை வழிபட்டு அப்புறம் பெருமான் திருவடியை சென்று சேரு இல்லையா. அப்படி சொல்லுவாங்க. இததான் என்ன சொல்லுவாருன்னா, எங்கே போகினும் எம்பெருமானின் நீண்ட கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப்பாரில்லைன்னு சுந்தரமுத்து சுவாமிகள் பாடியிருப்பாரு. எங்க போயிருந்தாலும், நம்ம எந்த சூழல்ல இல்ல எந்த சிக்கல்ல மாட்டியிருந்தாலும் அங்க போய் நம்ம பெருமானை நினைச்சோம் அப்படின்னாலே இந்த பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லுவாரு. கொங்கே புகினும், கொங்கு நாடுங்கிறது அந்த காலத்துல மிகவும் திருட்டு பயம் உள்ள ஒரு ஏரியா, கல்வர்கள் நிறைந்த ஒரு பகுதி அது. அதனால அந்த பகுதியில கூட நான் அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பகுதிக்கு நாங்க போனா கூட அங்க போய் நான் பெருமானை நினைச்சிட்டேன் அப்படின்னா அவர் வந்து எனக்கு அருள் புரிவார், என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்தது கழிப்பாளையில வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு கழிப்பாளை பதிகத்துல பாடியிருப்பாரு. எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளின்னு பாடுவார். இப்ப எங்க இருந்தாலும் ஒரு உண்மையான அடியார், ஒரு உண்மையான பக்தர் வந்து பெருமானை நினைச்சிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல பெருமானை ஏதோ ஒரு உருவத்துல வந்து நமக்கு கண்டிப்பா அருள் புரிந்து நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு ரொம்ப உறுதிப்பாட்டோட சொல்றாரு இந்த பாடல்ல. அடுத்தது இந்த கொங்கேயம்னா, கொங்குனா மனம், மனம்னு அர்த்தம். ஏயம்னா பொருந்திய அப்படின்னு அர்த்தம். கொங்கேயம் மலர் சோலைனா மனம் பொருந்திய மலர்கள் சூழ்ந்த அந்த சோலைகள் உடைய குளிர்ச்சியான பிரம்மபுரத்தில் உரையும் பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மபுரத்தையும் அதோட இயற்கை சூழலையும் விவரிக்கிறாரு திருஞானசம்பந்த சுவாமிகள். அடுத்தது 7வது பாடல். சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் ஒன்றறி செய்த இலைநுனை வேல் தடக்கையன் ஏந்திழையாள் ஒரு கூறன் அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிலையுடைய பெருஞ்செல்வம்னா இந்த இடத்துல எதை குறிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்தி பேரு தான். முக்தி பேரு. இந்த உயிர்கள் வந்து எதற்காக பெருமான் இந்த உயிர்களுக்கு பிறவியை கொடுத்திருக்கார், அந்த உலகத்தை இந்த புவனம், தனு, கரண, புவன போகங்கள் எல்லாம் எதற்காக படைத்து கொடுத்திருக்கார் அப்படின்னா, நம்மளுடைய இலக்கு வந்து அந்த முக்தி பெற்றை நோக்கிதான் இருக்கணும் இந்த பயணம். அப்ப அப்படிப்பட்ட அந்த பெருஞ்செல்வமாகி அந்த முக்தி பெற்றினை அளிக்க வல்லது எதுன்னா அந்த பெருமானுடைய திருவடிகளை நாம் சென்று அடிபணியணும் அப்படின்னு சொல்றார். அந்த அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம், இது எப்பொழுதுமே நிலைத்த செல்வம். பொருள் செல்வம்ங்கிறது இப்ப பொருள் செல்வம் பூரியா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொருள் செல்வம்ங்கிறது இப்போ இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும், எந்த சூழல்ல இருக்கும் இல்லாம போகும் தெரியாது. அது ஒரு நிலையற்ற செல்வம். அந்த செல்வத்தை பத்தி இப்ப சொல்லல. இந்த நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய அருட்செல்வத்தை நம்ம எப்பொழுது பெறலாம் அப்படின்னா, அந்த பிரம்மபுரத்தில் உரைகின்ற அருமணியாகிய அந்த பெருமானின் திருவடியை நாம் அடிபணிந்தோம்னா, அவருடைய திருவடியை நாம் போற்றி செய்தால் நமக்கு அந்த பெருஞ்செல்வம் என்பது மிக எளிதாக கிட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெருமானை எப்படி அடையாளப்படுத்துறார் அப்படின்னா, சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் 3 அரி செய்த இலைநுனை வேல் தடக்கையன் அப்படின்னு சொல்றாரு. தடக்கைனா நீண்ட கையின் அகன்ற கையினை உடைய பெருமான் அப்படின்னு சொல்றாரு. சிலையது வெஞ்சிலையாகனா அந்த மேரு மலையையே வில்லாக வளைத்து அந்த திரிபுரங்களை, அந்த முப்புராதி அசுரர்களுடைய அந்த புறங்களை எரித்த அந்த செய்தியை இங்க சொல்றாரு. திரிபுரம் 3 எரி செய்த இலைநுனை வேல் தடக்கைன்னா அந்த வேல் பெருமான் அந்த மூவிலை சூளம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த அதுதான் சொல்றாங்க மூவிலை வேல். அதுதான்
இலைநுனை வேல் தடக்கையன், அந்த கையிலே வேலினை கொண்ட அந்த பெருமான் மேரு மலையை வில்லாக கொண்டு அந்த திரிபுரத்தை எரித்தவர். அவர் எப்படிப்பட்டவர்னா ஏந்திழையால் ஒரு கூரன் அப்படின்னு சொல்றாரு. ஏந்திழையால்னா சிறந்த அணிகலன்களை அணிந்த பார்வதி தேவியை தன்னுடைய உடலிலே ஒரு கூறாக கொண்டவர். ஏந்திழையால் ஒரு கூரன், ஒரு பகுதியாக கொண்டவர். அர்த்தநாரீஸ்வரர் சொரூபத்தை சொல்றாரு. ஏந்திழையால் ஒரு கூரன் அலைப்புணல் சூழ் பிரம்மபுரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மபுரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னார்னா இங்க அலைப்புணல் சூழ் பிரம்மபுரம் சொல்றாரு. அலைகள் நிறைந்த பிரம்மபுரத்தில் அலைகள் நிறைந்த நீர்நிலை கொண்ட அந்த கடல்கள்லாம் பார்த்துட்டு அருகில இருக்கக்கூடாது. அதனால அலைப்புணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணி பரதற்கரிய மணி போல பெருமான் இருக்கிறார். மரகதம் மணி அப்படின்லாம் சொல்லி பெருமானை பலவாறாக போற்றுவாங்க இல்லைங்களா. வைரமே மணியே, முத்தே பொன்னே மணியேன்னு அப்படிப்பட்ட அருமணியை பெறுவதற்கு அரிய அருமணியாகிய அந்த பிரம்மபுரத்து இறைவனை அடிபணிந்தால் இந்த நீடு உலகத்தில், இந்த உலகங்கிறது நீடு உலகம், பிறவிங்கிறது நமக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே பிறப்பு இறப்புன்னு இந்த ஒரு சுழற்சியிலேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபட்டு அந்த பெரும் செல்வத்தை கிடைத்தற்கரிய அந்த முக்தி பெற்றினை நாம் அடையணும் அப்படின்னா இந்த அருமணியை சென்று நாம் அடிபணிந்தால் அது மிகவும் எளிதாக நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த திரிபுரம் இதுக்கு திரிபுரத்தை எரித்த பெருமான் ஒரு நொடி பொழுதுக்குள்ள எரிச்சார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடல் மிக அழகாக அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பாரு. மூவா உருவத்து முக்கன் முதல்வ மிக்கூர் இடும்பை காவாய் என கடை தூங்கு மணியை கையால் அமரர் நாவாய் அசைத்த ஒளி மாறியது இல்லை, அப்பால் தீயாய் எரிந்து பொடியாய் கழிந்த திரிபுரமே அப்படின்னு பாடியிருப்பார். அதான் இந்த கடை தூங்கு மணினா இந்த தங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டதுன்னா அந்த மணியை வந்து அசைப்பாங்க அப்படின்னு அசைச்சு அதை வந்து மன்னருக்கு வந்து எடுத்து உரைப்பாங்க. அப்படி அந்த கைலாயத்துல தொங்கி கொண்டிருந்த அந்த மணியை போய் என்ன செய்யறாங்களாம், தேவர்கள் ஓடி போய் அசைக்கிறாங்களாம். ஏன்னா அந்த முப்பராதி அசுரர்கள் அவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள். அப்படியே அந்த கோட்டைகளை எல்லாம் இறக்கி அங்க உள்ள அனைத்தையுமே அழிச்சிட்டு போறாங்க. அப்படி ஒரு அநீதி செயல்களை அவர்கள் இழைக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் ஓடி போய் பெருமானே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மணியை கடை தூங்கு மணினா அங்க தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த மணியை அசைச்சு ஒழிக்க செய்யறாங்களாம். அந்த மணி ஒழிக்கும் பொழுது ஒரு சப்தம் எழுப்பும் இல்லையா, அந்த சப்தம் அடங்குறதுக்குள்ளாகவே பெருமான் ஓடி போய் பெருமான் என்ன செஞ்சிடறாராம், அந்த முப்புறத்தையும் அழிச்சு சாம்பலாக்கிடுறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யாரெல்லாம் பெருமானை ஓடி போய் சரண, எங்களுக்கு வேற கதியே இல்லை, பெருமானே நீங்களே கதின்னு போய் நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா பெருமான் சிறிதளவு கூட காலம் தாழ்த்தாமல் வந்து நமக்கு உதவிடுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான பாடலாக அப்பர் சுவாமிகள் அருளி செய்திருப்பார். அதை அடுத்தது 8வது பாடல். எரித்தமயிர் வாளரக்கன் வெற்பெடுக்க தோளொடு தாள் நெறித்தருளும் சிவமூர்த்தி நீரணிந்த மேனியினான் உரித்த வரி தோளுடையான் உரை பிரம்மபுரம் தன்னை தரித்த மனம் எப்போதும் பெறுவார்தாம் தக்காரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப எரித்தமயிர் வாளரக்கன் அந்த 8வது பாடல்ல திருஞான சம்பந்த சுவாமிகள் எப்பொழுதும் அந்த ராவணனை அடர்த்தாங்க செய்தியை பாடுவாரு. இதுலயும் அதே தான் பாடியிருக்காரு. இப்ப எரித்த மயிர் வாளரக்கனா ஒளி பொருந்திய அந்த வாளினை கொண்ட அந்த அரக்கன் ராவணன். அவன் எரித்த மயிர் வாளரக்கன்கிறார். அவனுடைய முடி வந்து அரக்கர்களுக்கு எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க அந்த முடி வந்து சிவந்த நிறத்துல இருக்கும் அப்படின்னு, அப்படி அதை சொல்றாரு. எரித்த மயிர் வாளரக்கன் வெற்பெடுக்க, வெற்புனா இங்க மலை, என்ன மலைனா கைலாய மலையை போய் தூக்குறார். வெற்பெடுக்க உடனே பெருமான் என்ன செய்யறாரு, தன்னுடைய கால் கட்டையவர்களை மிக எளிதாக மிக லேசாக அழுத்தி என்ன செய்யறாரு அப்படின்னா தோளோடு தாள் நெறித்தருளும் சிவமூர்த்தி, அவனுடைய தோள்களையும் தாள்களையும் நெறிந்து போகும்படியாக அழிக்கிறார் பெருமான். தோளோடு தாள் நெறித்து அருளும், நெறித்து அதோட மட்டும் இல்லாம என்ன செய்யறாரு, அவனுக்கு பின்னாடி சாமகானம் பாடிய பிறகு அவனுக்கு நாமம் கொடுக்குறாரு, தேரு கொடுக்குறாரு, வாள் கொடுக்குறாரு, இப்படி பல அருள் செயல்கள், அண்டம், இந்த 1008 அண்டங்களை கொடுக்குறாரு. இப்படி அவருக்கு நிறைய அருள் பண்றாரு இல்லையா பெருமான், அதே சொல்றாரு. நெறித்தருளும் சிவமூர்த்தி, அவரு நீரணிந்த மேனியினான், அவருடைய திருமேனி முழுவதுமே எப்பொழுதும் திருநீரு இருக்கு. அப்படி நீரணிந்த மேனியனாக பெருமான் காட்சி அளிக்கிறார். அதோடு இல்லாம உரித்த வரி தோளுடையான் அப்படின்னா இந்த யானையின் தோலை உரித்து போர்த்தி கொள்கிறார்கள், அதை சொல்றாரு. உரித்த வரி தோளுடையான், அப்படிப்பட்ட பெருமான் உரைகின்ற பிரம்மபுரம் தன்னை, அந்த பிரம்மபுரத்தை
தரித்த மனம், தன்னுடைய மனத்துல எப்பொழுதும் தரித்து வைத்திருக்கிறதுனா என்னது, நிலை அப்படியே நிலைநிறுத்தி நீங்காமல் எப்பொழுதும் அந்த பெருமானை எப்பொழுதும் யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவர்களை எல்லாம் தக்காரே அப்படின்னு பாடுறாரு. தக்கார் அப்படின்னா என்னன்னா, இங்க தகுதியுடையவர்கள், பெருமானுடைய அருளை பெற தகுதியுடையவர்களாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அந்த பிரம்மபுரத்தை எப்பொழுதுமே தன்னுடைய மனதுல தரிச்சு வச்சுக்கணும். இதுதான் அங்க மனம் தளரா தகுதியராய் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுல கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கணும். அப்படியே இந்த தக்காராக நாம் இருக்கணும், மனம் தளரா தகுதியராக நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா பெருமானுடைய அருளை நாம் பெறலாம். தரித்த மனம் எப்போதும் பெறுவார்தான் தக்காரே அப்படின்னு பாடுறாரு. அதாவது பெருமானுடைய திருவடியை சிந்தித்திருப்பவர்களே, பெருமானுடைய புகழை போற்றுபவர்களே தக்கார்கள், தகுதியுடையவர்கள், இந்த உலகத்துல பிறவி எடுத்ததன் நோக்கத்தை அறிந்தவர்கள் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த மனத்துல வந்து பெருமானை தரிக்கணுங்கிறதுக்கு நம்ம நாயன்மார்களை பார்க்கும்பொழுது பூசலார் நாயனாரையும் வாயலார் நாயனாரையும் ஞாபகப்படுத்திக்கணும். எப்படி அவர்கள் மனதுல அந்த பெருமானுடைய திருவடியே சிந்திச்சு மனத்திலேயே ஒரு கோயில் கட்டி அமைக்கிறார் இல்லையா பூசலார் நாயனார். அதே மாதிரி வாயிலார் நாயனாரும் என்ன செய்வார் அப்படின்னா, மறவாமை என்னும் மனக்கோயில் உள்ளிருத்தி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அவர் சேர்க்கிறார் பெருமான். அப்படி மறவாமைங்கிற அந்த ஒரு கோயில்ல நம்ம பெருமானை வச்சிருக்கணும். அப்படி பெருமானை எப்பொழுதுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கணும் அப்படின்னா நமக்கு அவருடைய திருவருள் மிக எளிதாக கிட்டும். இது 9வது பாடல். கரியானும் நான்முகனும் காணாமை கனலுருவாய் அரியானாம் வரமேட்டி அறவம் சேர் அகலத்தான் தெரியாதான் இருந்துரையும் திகழ் பிரம்மபுரம் சேர உரியார்தாம் உரியார்தாம் ஏழுலகும் உடனால உரியாரே அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏழு உலகம்னு சொல்லுவாங்களா, அந்த 7 உலகத்தையும் நீங்க போய் ஆளணுமா, அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கரியானும் நான்முகனும் காணாம இருக்கிற அந்த பெருமான் எப்படி இருக்கிறார், கனல் உருவா இருக்கிறாரு, அப்படியே ஜோதி பழம்பா இருக்கிறாரு. கரியான்னா இங்க யாரை குறிக்குதுன்னா திருமாலை குறிக்கின்றது. நான்முகன்னா பிரம்மதேவர். அப்ப திருமாலாலும் பிரம்மதேவராலும் அறிந்து கொள்ள இயலாதபடி கனல் உருவாய் அழல் உருவாய் பெருமான் இருக்கின்றார். அப்ப அரியான், அப்ப காண்பதற்கு அரியவர். யாருக்கு ஏன் அரியவர் அப்படின்னா, அவர்கள் இருவரும் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு அவங்களோட முயற்சியில தன் முனைப்பு கொண்டு ஆணவத்தின் மேலிட்டால போய் தேடுறது காரணத்தினால அவரு அரிய பெருமானாக இருக்கின்றார், காண்பதற்கு அரிய பெருமானாக இருக்கின்றார். அவர் பரமேட்டினா தலைவர். பரமேட்டி அதாவது தனக்கு மேல் வேறு தலைவர் இல்லாதவர் அப்படின்னு பொருள். பரமேட்டி அவர் அறவம் சேர் அகலத்தான் அப்படின்னு பாடுறாங்க. அறவம் சேர் அகலத்தான் அப்படின்னா, அறவம்னா பாம்பு, தன்னுடைய மார்பில பாம்பை அணிந்து கொண்டிருக்கும் பெருமான். அறவம் சேர் அகலம்னா மார்பு. இப்ப அறவம் சேர் அகலம்னா மார்பு, அதாவது இந்த மார்பிலே பாம்புகள் தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அறவம் சேர் அகலத்தான் தெரியாதான் இருந்துரையும், அவர் வந்து தெரியாதான்னு சொல்றாரு. யாராலும் மிக எளிதாக அவர் வந்து விளக்கி கூற முடியாது. அவர் சொற்கழிவு பாதமலர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நமக்கு தெரிந்த மொழியின் மூலமாகவோ எடுத்துக்காட்டுகள் மூலமாகவோ நம்ம பெருமானை முழுவதுமாக விளங்கிக் கொள்ள முடியாது. ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதை மற்றபடி அவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம வந்து முழுவதுமாக அறிந்து கொள்ளாதபடியாக பெருமான் இருக்கின்றார். இதைதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்டு சுடர் விட்டுள்ள எங்கள் ஜோதி, அந்த பெருமான் சுடர் விட்டு இருக்கின்றார். அவரை போய் நம்மளுடைய அந்த பேரறிவாளன் ஆகிய அந்த பெருமானை நம்முடைய சிற்றறிவை கொண்டு முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவராக இருப்பதனால அவரை தெரியாதான் அப்படின்னு சொல்றாரு. தெரியாதான் இருந்துரையும் திகழ் பிரம்மபுரம் திகழ்கின்ற விளங்கி தோன்றும்படியாக இருக்கின்ற அந்த பிரம்மபுரம் சேர உரியார்தான். யாரெல்லாம் இந்த பிரம்மபுரத்துல போய் சேர்ந்து அந்த பெருமானை பொழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த 7 உலகத்தையும் ஆள்வதற்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பெருமானை போய் வணிந்தோம்னா நமக்கு தெரியும் அவர் என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா, அந்த திருமறை காட்டுல அந்த எலி போய் அந்த தீபத்தை புத்திபூர்வமா இல்லாமதான் அது வந்து தூண்டி விடுது. அதுக்கு என்ன கொடுக்குறாரு பெருமான் அப்படின்னா, இறைகடல் விண்ணும் மண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படி வந்து குறைவர நமக்கு எல்லாம் பெருமான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய திருவடியை பணிய வேண்டும். அப்படி திகழ்ந்து விளங்குகின்ற இந்த பிரம்மபுரத்தில் விளங்குகின்ற இந்த பெருமானை போய் நாம் அடிபணிந்தால் இந்த 7 உலகத்தையும் நம்முடன் ஆள்வதற்கு பெருமான் நமக்கு கொடுப்பாராம். அடுத்தது 10வது பாடல். உடையிலார் சீவரத்தார் தன்பெருமை உணர்வறியான்.
முடையிலார் வெண்டலைக்கை மூர்த்தியாம் திருவுருவன் பெடையிலார் வண்டாடும் பொழில் பிரம்மபுரத்துறையும் சடையிலார் வெண்பரையான் தாழ்வணிவார் தக்காரே அப்படின்னு பாடுறாரு. இங்கேயும் தக்கார்னா தகுதி உடையவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சடையிலார் வெண்பிறையான்னு சொல்றாரு இல்லையா. சடையிலார் வெண்பிறைன்னா அந்த சடையில வெண்பிறையை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பெருமான். அந்த பெருமானுடைய தாழ் பணிவார்கள் தக்காராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெருமான் எங்க உரைகின்றார்னா பெடையிலார் கொண்டாடும் பொழில் பிரம்மபுரத்தில் உரைகின்றார்னு சொல்றாரு. பெடையிலார்னா பெண் வண்டுகளும் ஆண் வண்டுகளும் சேர்ந்து சுழன்று சுத்தி வருகின்ற பொழில்கள் சூழ்ந்த அந்த பிரம்மபுரத்தில் உரையும் பெருமான் அவர் சடையிலார் வெண்பிறையனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானே இந்த தாழ் பணிவார்கள் தான் தக்கார்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பெருமானை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாதபடி இருக்கார் அப்படின்னா உடையிலார்னா யாரு? சமணர்களாலும் சீவரத்தார்னா புத்தர்கள். அப்படி சமணர்களாலும் புத்தர்களாலும் அவருடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்காராம். உடையிலார் சீவரத்தார் தன் பெருமை உணர்வறியான். தன்னுடைய பெருமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டாமல் இருக்கின்றாராம் பெருமான் அவர்களுக்கு. ஏன்னா அந்த ஆன்மாக்களுக்கு அந்த பக்குவ நிலை வரவில்லை அப்படிங்கிற காரணத்தினால பெருமானுடைய பெருமையை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது உடையிலார் சீவரத்தார் தன் பெருமை உணர்வு அறியான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முடையிலார் வெண்டலை கை மூர்த்தியாம் திருவுருவன் அப்படின்னு சொல்றாரு. முடையிலார்னா முடைனா நாற்றம் வீசக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த பிரம்ம கபாலத்தை தன்னுடைய கையில அந்த வெண்மையான தலையை தன்னுடைய கையில ஏந்திருக்கிறாராம். உடையிலார் வெண்டலை கை மூர்த்தியாம் திருவுருவன். அவருடைய திருவுருவம் எப்படி இருக்கின்றதுன்னா மூர்த்தி ரூபம்னா ஞான மூர்த்தியாக அட்டமூர்த்தி ஞானமூர்த்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு உருவமே இல்லாத பெருமான் உயிர்களுக்காக இறங்கி தான் ஒரு உருவம் கொண்டு வந்து இங்க காட்சியளிக்கிறார். அப்படி மூர்த்தியாம் திருவுருவனாக அந்த பெருமான் விளங்குகின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் உரைகின்ற அந்த பிரம்மபுரத்தை நாம் யாரெல்லாம் போய் சென்று சேர்கிறார்களோ யாரெல்லாம் பணிகிறார்களோ அவர்களே தக்கார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நிறைவு பாடல் 11வது திருப்பாடல். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் ஒளிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இந்த பாடலை இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அதாவது பெருமான் எப்படிப்பட்டவர்னா தன் அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானேன்னு சொல்றாரு. தன்னை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் பெருமான் இன்பத்தை வாரி வாரி வழங்குவாராம். இததான் நம்ம முதல் பாடல்ல பாடியிருப்பாரு. என்ன பாடியிருக்காரு முதல் பாடல்ல அப்படின்னா பெருமான் எனக்கமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப தன்னடைந்தார் தம்பிரான் ஆயிட்டாருனாலே என்ன அர்த்தம்? இன்பங்களை வாரி வாரி வழங்குவார்னு அர்த்தம். அததான் இங்க சொல்றாரு. தன் அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. தன்னுடைய அடியார்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத அவங்க வேண்டத்தக்கது அறிவோயினிங்கிற மாதிரி பெருமானுக்கு தெரியும் தன்னுடைய அடியார்களுக்கு எப்பொழுது எதை அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்படி பெருமானே தெரிந்து கொண்டு இன்பத்தை வாரி வழங்குவாராம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனைங்கிறார். இங்க தத்துவனைனா மெய்ப்பொருளாக விளங்குபவராக பெருமான் இருக்கின்றார். தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனைன்னு பாடுறார். இங்க கண்ணடைந்த மதில் பிரம்மபுரம்னா கற்களால் செய்யப்பட்ட மதில்கள் சூழ்ந்த பிரம்மபுரத்தில் உரைகின்ற காவலன். ஏன்னா பெருமான் தான் இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள் புரிகின்றார். அதனால அவர் காவலன். மாணிக்கவாசக சுவாமிகளும் பாடுவார் இல்லையா, காக்கும் என் காவலனே அப்படின்னு. எங்களை காப்பது யாருன்னா அந்த பெருமான் தான் காவலனாக இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். இப்ப பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன். தன்னை எப்படி சொல்றாரு அப்படின்னா பெருமானுடைய திருவடிகளை இவர் முன்னமே சென்று அடைந்திருக்கின்றார். இவ்வளவு தூரம் நமக்கு இந்த பதிகம் மூலமா நமக்கு பெருமானை எல்லாம் அறிவுறுத்துறாருன்னா அவர் சாதாரணமானவர் இல்ல. ஏற்கனவே பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைந்து பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அறிந்து கொண்டு நமக்கு அவர் சொல்றார். அந்த ஞானாமிர்தத்தை உண்ட குழந்தை, பெருமான் திருவடியை எப்பொழுதும் சிந்தித்திருந்த குழந்தை, பெருமானுடைய திருவடியை முன்னமே சேர்ந்து அடைந்த அந்த குழந்தை நமக்கு சொல்லுது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருளாக இந்த திருப்பதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைதான் சொல்லுவார் இல்லையா, என்ன சொல்லுவாரு, திருந்தடி மறக்கிலாது இருந்த என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினான்னு சொல்லுவாரு. அப்ப பெருமான் ஏற்கனவே போய் பெருமானுடைய திருவடியை அடைஞ்சிருக்காரு, அங்கேதான் இருந்திருக்காரு. நமக்காக உலக உயிர்கள் நமக்கு இப்படிப்பட்ட அமுத துளிகள் இந்த பதிகங்கள்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காகவோ என்னவோ பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகளை அந்த மண்ணின் மீது பிறக்குமாறு காட்சி செஞ்சிருக்காரு. அப்படி முன்னடைந்தானாகி அந்த சம்பந்தன் மொழி பத்தும் அந்த மொழி பத்தினையும் வல்லவர்கள் யாரோ இவை வல்லார்
பொன்னடைந்தார் பொருள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரேன்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ அவர்களுக்கு பொண்ணு கிடைக்கும், அந்த பொன்னினால் கிடைக்கக்கூடிய போகங்கள் கிடைக்கும். அது மூலம் அப்புறம் புண்ணியர்களாகவும் அவர்கள் இருப்பாராம். அதனால இந்த பதிகத்தை யாரெல்லாம் படித்து பெருமானை போற்ற வல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த அறம் பொருள் இன்பம் இது மூன்றும் கிடைக்கும். அதன் மூலமாக வீடு பேரும் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப பொண்ணுன்னா பொன் கிடைக்கும், பொண்ணடைந்தாருன்னு சொல்றாரு. அதனால நமக்கு பொருள் கிடைச்சிட்டு, போகங்கள்னா அதன் மூலம் கிடைக்கின்ற இன்பம் கிடைக்குது. அப்போ பொருள் இன்பம் கிடைக்குது. அப்புறம் புண்ணியர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ புண்ணியர்னா அறச்செயல்கள் புரிந்ததுனாலதான் புண்ணியராக இருக்க முடியும். இப்ப அறம் பொருள் இன்பம் இது மூணும் கிடைச்சிட்டு அதன் மூலம் இது எல்லாமே கிடைச்சதுனால நமக்கு முக்தி பேராகி அந்த வீடு பேரு கிடைக்கும். இப்ப அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற இது அனைத்துமே நமக்கு மிக எளிதாக கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பதிகத்துல திருஞான சம்பந்த சுவாமிகள் மிக அழகாக அருளி செய்திருக்கின்றார். இத்துடன் இந்த திருப்பதிகம் நிறைவடைகின்றது. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த திருமதி சாந்தா அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சிவசிவா, மிக மகிழ்ச்சியான செய்தி. அதாவது ஈன்ற பொழுதின் பெரிது போக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். என்னுடைய மகள் தான் ஹேமமாலினி என்பது இங்கே பலருக்கு தெரியாது, அதனால இது அம்மாவுக்கெல்லாம் தெரியும். பலர் அறியார். நான் தயார் செய்த ஒரு 6 பேர்ல ஒருவர் அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது. அடுத்த தலைமுறை பொருள் பெறாமல் பேசக்கூடிய, பொருளை எதிர்நோக்காமல் எங்கே அழைத்தாலும் தன் செலவில் பேச வேண்டும், இது ஒரு பெரிய ஞான தொண்டாக செய்ய வேண்டும் என்று தயார் செய்த அந்த அடுத்த தலைமுறை வயது உடைய 6 அறுவரில் ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பதிகத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா, இது நான் இப்போ ஐயா டாக்டர் மதர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஒரு ஆப்ரேஷன். அது ஆப்ரேஷன் எப்படின்னா, இல்லை திருவுருவத்தை நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. திருவுருவத்தை இந்த பதிகத்தில் எல்லாத்துலேயும் இருக்கும். இதில் மிகவும் சிறப்பாக அதிகமாக இருக்கு. ஏன்னா திருவுருவத்தை உள்ளே கொண்டு வந்தாலே நமக்கு ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம் இவற்றால் நமக்கு எந்தவித கேடும் சூழாது என்று சொல்லி அப்படி இந்த வேறு தோழிவங்க அந்த மருந்து வேண்டியவை மந்திரங்களவை அந்த திருந்து தேவனுடைய திருப்பதிகம்லாம் இறைவனோட திருவுருவம் இங்கே இருப்பதாலேயே நமக்கு எந்த தீங்கு விட்டாலாம் வராதுன்னு சொல்லி, அதனால இதுதான் எல்லா திருப்பதிகங்கள்லையும். எதற்கு நான் முதல்ல படிக்கும்போது தொடக்க நிலையில என்ன இதையே மேல சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணதான், இந்த இறைவனோட திருவுருவம் நமக்காக கொண்டு வந்த உருவமே இல்லாத ஒரு பெருமான் இந்த உலக உயிர்களை உயிர்க்க வேண்டி தான் நிலையிலிருந்து மிக மிக இறங்கி மாயா காரியத்தில் தொடர்பு பட்டு ஒரு திருமேனி எடுத்துட்டு வர்றாரு இல்லையா, அந்த புண்ணிய திருமேனி. அதை உள்ளத்துல கல்வெட்டு போல் பதிக்கணும் அந்த பயிலக்கூடிய அடியார்களுக்கு இந்த வேதங்களை அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார்களோட கருணையால் தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை திருவுருவம்னு சொல்ல போகும்போது கரைக்கண்டன், காபாலி, இதுல நம்ம பெருக்கி கொள்ளணும். கரைக்கொண்டன்னா அந்த விடம் எல்லாரும் சரணடைந்தவர்களை காத்தவர். காபாலின்னா கையிலே பிரம்ம கபாலத்தை பிரம்மனை அவனுடைய ஆணவத்தை தீர்த்து இது போல இருக்கும். தீவனன் அவருடைய வண்ணம் எப்படி இருக்குன்னா தீவனன். கண்ணுதலன் அவருடைய அடையாளம், இறைவனுக்கு உள்ள அடையாளம் அப்படியே தோடுடைய செவியன். அப்புறம் விடையேறி, அப்புறம் என்ன செஞ்சிருப்பாரு, தூவெண்மதி சுடி. அப்ப அவரு சிவபெருமான் தாயா அப்படிங்கிற மாதிரிக்கு அடையாளம் காட்டுறாரு. அதே போலதான் தீவனன், கண்ணுதலான், வெண்ணீற்றான், வெந்நீர் சன்னித்த மேனியினான். அது நிறைய இடத்துல பாப்பா சொன்னிச்சுங்கள. கமழ்சடையான், இது கமழ்சடையான்ங்கிறதுக்கு என்னன்னா, இந்த சாமிக்கு சட வாசனை அடிக்குதுன்னா இயற்கையாகவே அம்பிகையோட சடா முடிக்கும் மனம் உண்டு என்பது அங்கே நக்கீர இருக்கும். இவருக்கு ஒரு போட்டி வருது இல்லையா, சாமிக்கும் நக்கீர இருக்கும் அம்பிகையோட இது கூட மனம் இல்லையான்னு. இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த கமழ்சடையான்னு சொன்னா இதுல ஒரு தீர்வு இங்கே நான் இதுல புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு சொற்பதங்கள்லாம் சிந்தித்து பார்க்கணும் கொஞ்சம். அதே போல பெண் இதம் நாம் உருவத்தான், அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படியே நம்ம நினைச்சு பிஞ்சகன் தலைக்கோலம் உடையான், அதெல்லாம் விளக்கமா சொன்னாங்க. அப்ப சங்கே ஒத்து ஒளிர்மேனி, அது நிறைய இடங்கள்ல வருது. இந்த பாச்சிராமத்து வருதுல சங்கொலி வண்ணரோ தாழ்கொள்வாட சதுரை செய்வதோ இவர் சார்வை என்று வரும். அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க, நல்லா இருந்தது.
அப்போ மூவிலை சோழத்தை ஏந்திருக்கிறவன், அதாவது இறைவனுடைய திருவுருவம், பாதாதிகேசம் கேதாதிபாசம்னு சொல்றது, அப்புறம் ஆடை அணிகலன்கள், அவர் ஏந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து புண்ணிய திருவுருவம், எல்லாம் புண்ணிய திருவுருவோட அங்கங்கள், அவையெல்லாம் வந்து தியான பொருளாக இருக்கக்கூடியது. தியான பொருளாக நின்ற பெருமான் என்று சொல்லி பாடுவார். அதே போல ஏந்திழையால் ஒரு குருன், அதுவும் வந்து அர்த்தநாரீஸ்வரர் குலம். ஏந்திரைனா 4 அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய என்று, இழைன்னா அணிகலன் பேரு. அப்புறம் வந்து நீரழிந்த மேனியினான், அது மேலே வரும். அந்த வெந்நீர் சன்னித்த மேனினான்ங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு மீள வந்து வரும். அடுத்தது வந்து உரித்த வரி தோளுடையன், எப்படி வந்து அந்த மானிய எல்லாம் மானவ சிங்கத்தூரி முடிதிர்லாம் சொல்றாங்கல்ல, அதை வந்து உடையாக அணிந்திருக்கக்கூடியவர். அப்புறம் வந்து கனல் உருவன், அவை நிலமுழுதல் கீழ் அண்டமுறை நின்றதுதான் நெடிங்கும் பொழுது கனல் உருவாக வந்து அடிமுடி காண முடியாமல் இருக்கக்கூடிய பெருமான். அறம் சேர் அகலத்தான், அகலம்னா மார்பிலை வந்து பாம்பை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெருமான். இந்த திருவுருவத்தெல்லாம் சிந்திக்கணும். முடையிலார் வெண்டலைக்கை மூர்த்தியாம் திருவுருவன், அங்கேயே சொல்றாரு, அந்த வெண்டலையை வந்து கையில் இருக்கக்கூடிய துர்மணம் வீசக்கூடியது என்று சொல்லி. பெருமானுக்கு வந்து எதுவுமே துர்மணம் இல்லை, நமக்கு தான் அப்படி இருக்கும். இப்போ காக்கா போய் சாப்பிடுதுன்னா, வேற ஒரு பன்றியில் இறந்த உடல் அழுகிய உடல்லாம் சாப்பிடுதுன்னா அதற்கு அந்த துர்மணம் வராது. அது வந்து ஒரு மிக சுவை பொருளாக இருக்கும், எப்படி இல்லைன்னா சாப்பிடும். அதனால் நமக்காகத்தான், இந்த உலகியல் மக்களுக்காக தான் இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்களே ஒழிஞ்சு, இறைவனை பொறுத்தவரை எல்லா பொருளையும் ஊடு இருக்காருன்னா அப்போ அது வந்து துர்மணமான உள்ள பொருளையும் ஊடு இருக்காருன்னு தானே அர்த்தம் இல்லையா? எங்கேயுமே நீக்கமர நிறைந்து இருக்கிறார் என்ற அந்த தத்துவமே கட்டுப்படும். அதனால இதெல்லாம் வந்து உலகியலுக்காக மாயாகாரியமான பொருள்கள் தான், ஆனால் ஒழிய எதுவுமே துர்மணமான பொருள்கள் கிடையாது என்பதை நான் வந்து அப்படி வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்புறம் முடையில சரி மூர்த்தியாம் திருவுருவன். சடையிலார் வெண்பிரையன், அந்த வெண்பிரையை வந்து அணிந்திருக்கு, சார்ந்தாரை காக்கக்கூடிய கருணையாக. அதெல்லாம் சரணடைந்தார் தன்னடை அப்படின்னு வருது இல்லையா? அதெல்லாம் பேர் பல உடையான், நாமங்கள் 1000 பேர் பல உடையார் என்று சொல்லி நிறைய இருக்கு இல்லையா? 500 பேர் உடையார்னு சொல்லலாம், நிறைய வரும். 10,000 பேர் உடையார்லாம் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வீரட்ட குறிப்பு என்னன்னா, கம்பமா கறி உரித்த, கம்பமானா அசையக்கூடிய கரியை உரித்த என்று சொல்லி காபாலி என்று சொல்லி. காபாலினா பிரம்மனோட ஆணவத்தை அடக்கி அவனுடைய ஒரு தலையை கிள்ளி அந்த தலையை ஓட்ட வச்சிருக்காரு இல்லையா? இந்த வீரட்டத்தில் அதிலெல்லாம் வருது. அடுத்தது காமன்டன் உடலேயே கனல் சார்ந்த கண்ணானே என்று சொல்லி இந்த 3வது கண்ணை வைத்து அவனை அப்படி நினைத்த மாத்திரத்தில் அப்படியே சாம்பலாக்கிறார்ல அந்த வருது. அப்புறம் திரிபுரம் 3 எரி செய்த, அதாவது சரணடைந்தாரை காப்பதற்காக தீயோர்களை ஒடுக்கிய அது. அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாளரக்கன், எப்பொழுதும் 8வது பாடல்ல எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைப்பாட அண்ணலவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்தார்னு சேக்கிடார் அதை வந்து சொல்லுவார். அப்படி வந்து அதை சொல்லியிருக்காரு நெறித்தருளும் சிவமூர்த்தி. அப்புறம் வந்து வாகனம்னு சொல்லும் பொழுது எரிதேறி விடையேறின்னு, எவ்வளவு கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்து ஏறாதே இடவும் அது ஏறினான் அது எனக்கரிய ஏம்பெடுனா, எப்படி எளிமையாக வாழ வேண்டும் இந்த மக்கள். எவ்வளவு இருந்தாலும், நான்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அரசு பதவியில் இருந்தேன். 84லேருந்து ஒரு 4 முழ கதர் வேஷ்டியும் கதர் சட்டையும் தான், அரை அதுவும் முழுசு கிடையாது, அதுதான் நான் வந்து போட்டிருப்பேன். எதுவுமே போட்டுக்க மாட்டேன். மோதிரம் எல்லாமே போட்டுக்கலாம், செயின் எல்லாம் போட்டுக்கிறவங்களாம் இருக்காம அதெல்லாம் போட்டுக்கலாம், இதாக பாட்சி கட்டிக்கிறது எதுவுமே இருக்காது, இந்த அணிகலன்களும் இருக்காது. அது இயல்பாக இறைவனுடைய திருவுருள். நம்ம அவரை நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று பெருமான் அப்படி கொண்டு போயிருக்காருன்னு தான் நம்ம வந்து சிந்திக்கணும். அதுபோல் எளிமையாக எல்லா இதுவும் இருக்கும் பொழுது அந்த அடல் விடை, அது வந்து தர்மத்தின் உரு. அதாவது உலகத்தில் வந்து அறத்தின் உரு, தர்மத்தின் உரு எதுன்னா அந்த எருதுதான்ங்கிறதுக்காக அதை வந்து அங்கே அவர் வாகனமாக கொண்டிருக்கார். இவருக்கெல்லாம் சிறப்பு இல்லையா? இது வந்து தேர் வந்து தர்மத்தின் உரு கிடையாது, கடகரி கிடையாது, பரிமா அதாவது குதிரை இதெல்லாம் வந்து தர்மத்தின் உரு கிடையாது, விடை மட்டும்தான் ஊரு. அடுத்து பெருமானை விழிக்கும் போது இந்த சொற்கள்லாம் எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமறு கடவுள் என்று சிந்தை செய்பவர்களால் சென்று கை கூடுவதென்றால் கந்த மாமலர் உந்தி வருமுனல் நிவாமல்கு கரைமேல் அந்த சோழே அறத்துறை அடிகள் தம் அருள் என்று இந்த அருள் வந்தவண்ணம் எவ்வண்ணம் என்று சொல்லி இப்படி வந்து விழித்து இறைவனை வந்து போற்றாதா இருக்கு, அருள் கிடைக்காது என்று அந்த திருப்பதியும் போற. அதுதான் நில்வாயில் அறத்துறை நான் சொல்றேன்னு அம்மாட்ட சொல்லி நேற்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னேன். நானும் எங்கள் பாப்பாவை சொல்லுவோம். அப்புறம் வந்து எம்பிரான் தம்பிரான் எம்பெருமான் சங்கரன், சங்கரன்னா சுகம் செய்பவன், சிவமூர்த்தி. இதில் பஞ்சாட்சரம் வந்து
பதிவு செய்யப்பட்டிருக்கு. பஞ்சாட்சரம் வந்து இந்த இதில். அப்புறம் கோன் தலைவன். தலைவன்னா வந்து இணையில்லாத தலைவன். தத்துவங்களின் வடிவமாகவும் இருக்கக்கூடியவன். காவலன். காவலன்னா தன்னை தவிர வந்து சார்ந்து இருக்கக்கூடிய சாராத அனைத்து உயிர்களுக்கும் வந்து காவலனாக இருந்து இந்த உலகிலை நடத்தக்கூடிய பெருமான். அருமணி. மணி என்று சொன்னா ஒரு அரிய மணின்னா அதற்கு ஒப்பானது கிடையாது. அப்புறம் பெருமானுக்கு ஒப்ப வேற என்ன மணி இருக்க முடியும்? மாயாகாரியை சேர்ந்த மணிகள் வந்து இருக்க முடியுமா? அதே போல அதான் அலைமுணர்ச்சி அருமணியை அடிபணிந்தாள்னு சொல்றாரு. அப்புறம் பரமேட்டி. பரமேட்டினா பரமேஸ்வரன் பேர். பரமேஸ்வரன் சொல்ல வட சொல்லுக்கு தான் பரமேட்டின்னு பேர். அதை நம்ம இது பண்ணிக்கணும். அப்புறம் இறைவனோட தன்மை என்னன்னு சொல்லி இதுல அற்புதமாக பண்ணியிருக்காரு. சரண்புகந்தார் தனை காக்கும் கருணை நான். நம்ம வந்து சரண்புக வேண்டும். யாருக்கும் இந்த சரணாகதி வந்து எல்லாம் படிக்கிறோம், போதிக்கிறோம். இறைவா வந்து உன்னை தவிர எனக்கு கதியில ஒரு துன்பம் வரும்பொழுது நீயே கதி, நீ ஏன் இந்த அவர்கள் அந்த உயிர்களை நமக்கு எதிரிகளையும் வந்து செயல்படுத்துறது பெருமான் என்பதை புரிந்து கொண்டாலே தெரியும். எதிரி கிடையாது. ஒவ்வொரு உயிரையும் வந்து அனைத்து உபகாரமும் இந்த புலன்கள் வழியாக பொறிகள் வழியாக செலுத்தி செயல்பட வைப்பவர் பெருமான் தான். அப்புறம் நமக்கு எதிரியாக வரக்கூடியவனே நம்மை வினைக்கு தக்கவாறு நமக்கு இன்பத் துன்பங்களை ஊட்டி பக்குவப்படுத்துவதற்காக வராரு. அப்ப நான் பெருமானே உன்னுடைய திருவடியே சரண் என்று நான் வந்து பற்றி விட்டேனே, எனக்கு ஏன் வந்து அவன் உருவத்திலே அந்த எதிர் உருவத்திலே தாங்கள் வந்து துன்பம் அளிக்கிறீர்கள் என்று உணரணும். இது வந்து உயர்நிலை ஞானம். இது பல பேருக்கு புரியாது. தொடர்ந்து நம்ம எல்லாம் பார்த்தோம்னா பார்க்கலாம். சரண் முகந்தா தமை காக்கும் கருணை நான். இறைவனுடைய இயல்பு தன்மை. அமுதம் ஆவான். அமுதம் போல இருக்கக்கூடியவன். ஆறமுது. ஆறமுதுன்னா ஆறாமுதுன்னா தெவிட்டாத அமுது. அந்த முத்தி நிலையில இந்த உயிர் போய் இந்த தூக்கிது இல்லை. இந்த உயிர்கள் எல்லாம் வந்து இறைவனை அடைந்து துய்ப்பதால் இறைவனுக்கு அணுத்துகள் அளவும் பேரின்பம் கிடையாது. ஏன்னா அவரே பேரின்ப வடிவாக இருக்கக்கூடியவர். ஆறமுது என்று சொல்றாரு. எங்கேனும் யாதாகி பிறந்திடணும். இந்த 3 பாடலை வந்து பாப்பா சொன்னிச்சு. யாதாகி பிறந்திடணும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் சொல்லி ஒரு அற்புதமான வரி. அதான் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் ஒருவன் வருவான், ஒருவன் ருத்திரலோகன். உரையில் விரைவி வருவான், ஒருவன் ருத்திரலோகன். வரையன் மடமகள் கேள்வன், வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பது ஆரூர், அவர் எம்மையும் ஆளுவரோ கேள்வின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லுவார். எங்க இருந்து நீ பாடினாலும் அந்த அந்த பாட்டோட விரிவு தான் அது. கரையும் கடலும் மலைனா, கரைனா பூமி, கடல், மலை, எப்பயும் காலையும் மழையும் எப்போ கூப்பிட்டாலும் வருவாரியா சாமி. அப்போ நம்மலாம் வந்து 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் கடுப்பாயிடுவோம். நான் மாட்டேன். சில பேர் சொல்கிறாங்க பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், தூங்கிட்டு இருக்கான்னு ஒரு நாகரிகம் கருதி. ஆனால் சாமியை வந்து எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அது வந்து ஒரு இது. தன்பெருமை உணர்வு அறியாம். இறைவன் வந்து தன்னுடைய ஏன்னா அவரே பெருமையாகவே பெருமையின் வடிவாகவே இருக்கக்கூடிய அனைத்து பெருமைகளுக்கும் அவர் தானே வந்து மூலம். அவர் அதை வந்து அறியக்கூடிய எல்லாமே அறியக்கூடியவர், முற்று அறியக்கூடியவர். அதை பிரித்து அறிய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. தன் அடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானை தருவான். தன்னடைந்தார் தம்பிரான் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. தன்னை யார் வந்து அடைகிறார்களோ அவர்களுக்கு இன்பங்கள் தருவான்னு சொன்னா, இங்க இவங்க சொல்லும்பொழுது கொஞ்சம் விளக்கத்தை கொஞ்சம் இதாக கொஞ்சம் சிந்திக்கணும். தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவான்னா இந்த உலகில் இன்பங்கள் நிலையில்லாத இன்பங்கள். நம்ம வந்து உயர்ந்த இன்பத்தை தானே பார்க்கணும். இன்பங்கள் தருவான்னா முத்தி பெயர் அடைந்த பிறகு இந்த உயிர் வந்து எந்த அளவுக்கு அந்த இன்பங்களில வந்து பல்வேறுபட்ட இன்பங்கள் எப்படி திளைக்குமா அந்த இன்பங்களை எல்லாம் யாருக்கு கொடுப்பான்? தன்னை அடைந்தார்னு சொன்னாலே நீ வந்து இறைவனை அடைஞ்சிட்டாருனாலே சாயுஜ நிலைன்னு பொருள். சாமா கோயிலில் போய் இங்கே கும்பிட்டுட்டு வர்றது, உள்ளத்துல இருக்கிற பெருமானியே தெரியாம எங்கே இருக்காரு, கைலாயத்தில் இருக்காரு, இதுல இருக்காரு, எருசலேத்தில் இருக்காரு, மெக்காவில் இருக்காருலாம் நினைக்காம உள்ளத்திலேயே பெருமானி இருக்காரு அப்படின்னு நினைக்கவர். தன் அடைந்தாருக்கு வந்து உபச்சார வழக்காக சொல்வது எப்பொழுதுமே இறைவன் நம்மோட தான் இருக்காரு. இந்த அறிவு இச்சை செயல் 3ல் வந்து அறிவு வந்து ஆணவத்தால் முற்றிலுமாக மறைக்கப்பட்டதா. அங்கே இச்சைக்கு வேலை இல்லை, இச்சை இல்லாதால செயல் இல்லை, இங்கேயே இருக்காரு. இதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் தன்னடைந்தா இருக்கிறது. உபச்சார வழக்கா சொல்லுவாங்க. தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான்லாம் சொல்றது அது உபச்சார வழக்கா. தொடக்க நிலையில உள்ளவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஞான கருத்துன்னு. ஆச்சாரியர்கள் அப்படி உபதேசிச்சு படிநிலையில வந்து அப்படி ஏற்றுவாங்க. அப்புறம் வந்து இந்த தாழ்பணிவார் தக்காரே, அதாவது தக்காரால தான் வந்து தாழ் பணிய முடியும். இப்படி எடுத்துக்கணும். தக்கார் தகவலர் என்பவர் அவரவர் எச்சத்தார் காணப்படுங்கும் பொழுது தக்காரால மட்டும்தான் தரித்த மனம் உடையவராக இருக்க முடியும். தக்காரால் மட்டும்தான் தாழ் பணிய முடியும். அந்த புண்ணியம் நமக்கு வந்து இன்னைக்கு இறைவனுடைய தாளை பணிந்து நாமெல்லாம் இன்னைக்கு இந்த ஞான சபையில கூடியிருக்கோம், புனித பேரவையில கூடியிருக்கோம்னா அது சொல்லிடுது முன்னை பிறவிலேயே இது. அப்போ உபதேசமாக இதை சொல்றாரு. தாழ் பணிவார் தக்காரே
தொழ விரும்பு, அப்புறம் எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோம்னா இறைவனை வந்து அது நன்றாக எடுத்து சொன்னார். எப்பொழுதுமே இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியது வந்து ஏன்னா பல பிறவிகளில் வந்து இதுபோலாம் கேட்டு பாடம் சொல்ல கேட்டு 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 உயிரோட இயல்பு அப்படியே மாறி இறைமயமாக சிவமயமாக ஆகிவிடக்கூடிய அந்த நிலையை தான் வந்து இயல்பாக அறிந்தோமேன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து உபதேசத்துல வந்து தாமென்றும் மனந்தளரா தகுதியராய் சொல்றாரு. அது இப்ப என்ன சொல்றாரு? வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் அல்ல. இதை விட ஒரு ஆச்சாரியர் உபதேசம் இருக்கவே முடியாது. உச்சநிலை உபதேசம். அதுக்காக தான் விலையுடைய அருந்தமிழ் மாலை. விலையுடையனா காசு கிடையாது, அதை விடுங்க, காசை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. விலையுடைய அருந்தமிழ் மாலைன்னா உயர்நிலை ஞானத்தை விலையாக வந்து அருளிய அந்த மாலை தான் அங்கே வந்து இடர்னந்தளர்னுங்கிற திருப்பதிகம். அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் ஒன்று தான், 1000 பொண்ணு கொடுத்து அதெல்லாம் உண்மை. நம்ம வந்து சாதாரண விலையுடைய அருந்தமிழ் மாலையை எடுக்க குறையாத ஒரு மாலை அது கிடையாது, அது உலகியலுக்கு. ஆனால் என்னன்னா சிவபெருமானே தண்ணியே கொடுக்க விலையாக கொடுக்கக்கூடிய விலையாக பெறக்கூடிய அருந்தமிழ் மாலைன்னு அதை வந்து அப்படி எடுத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும், வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியே பண்ணாமல். திருவடியே அடுத்தது உபதேசம். திருவடியே உண்ண அந்த ஏகாரம் சொன்னிச்சு வந்து தேற்ற ஏகாரம்னா வேற புகலிடமே இல்லையே. வேற இன்னும் 2வது கடவுள் இருந்தால இவரை கும்பிடலாமா அவரை கும்பிடலாமாங்கிறான். கடவுளே வந்து ஒருத்தர் தான் இருக்காருங்கும் பொழுது நம்ம எப்படி வந்து நினைக்க முடியும்? அப்படி வந்து நம்ம கேட்குதா நான் பேசுறது? இந்த சவுண்டை இது பண்ணியிருக்கேன். சரி, அப்படி நம்ம வந்து சொல்லணும். திருவடியே உண்ணம் செய்து இருக்கண்டாயின்னு சொல்லி ஆச்சாரியர் உபதேசமாக தன்னை பின்பற்றக்கூடிய பக்குவமுடைய ஆன்மாக்கள், இடைநிலையில் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு ஒன்றும் புரியலையா, எதையும் படிக்காட்டினாலும் பரவாயில்ல, யாதும் ஒன்று அறிவுலராயினும் ஓதி அங்கே எழுத்த உணர்வார்கள்னு சொல்கிறது மாதிரிக்கே அப்படியே திருவடியை தூக்கி திருவடியை சிந்திச்சுக்கோ, இல்லை நின்ற திருவடியை சிந்திச்சுக்கோ, அப்புறம் இணையார் திருவடியை வந்து சிந்திச்சுக்கோ. அது வந்து உனக்கு எல்லா தேற்றத்தையும் கொடுக்கணும். அது வந்து அப்புறம் வந்து மலரை வந்து தூவுங்கிறாரு. நம்ம வந்து என்னன்னா அகபூசை கூட செய்யலாம். நான் இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் நேரத்தையே உங்களுக்கு 10,000 மந்திரம் வந்து போன 5ஆம் தேதியிலேருந்து இதுவரையிலும் சொல்ல முடியல, என்னால் முடியல. இப்போ முடிஞ்சுது. அது இறைவனுக்கு அந்த திரோதான சக்தி வந்து மறைச்சி அருள் சக்தி கூடும்போது தான் அது செய்ய முடியும். இந்த 1ஆம் தேதியிலேருந்து 15,000 சொல்லணும்னு சொல்லி இப்படி டெக்ளேர் பண்ணாதான் வீட்டில் நமக்கு சொல்ல தோணும். எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, நீ கூட நாங்கள் வந்து மறந்துட்டு சும்மா இருந்தோன்னா உடனே நமச்சிவாயன்னு சொல்லி டக்குன்னு பிடிச்சிக்கிறேன்னு இப்படிலாம் சில உபாயங்கள். அப்படியே இருக்கும்போது உலகில் விஷயம் பேசும்போது மறந்துடுவோம், இல்லை சும்மாவே உட்காந்துருப்போம். நமச்சிவாயன்னு நீ ஒரு தடவை சொன்னீங்கன்னா புண்ணியம். ஏன்னா நீ ஒரு தடவை சொல்கிறதால நான் 500 தடவை 1000 தடவை அந்த நேரத்தில் சொல்லிவிடுவேன். அப்படியே ஒரு பகுதியான்னு சொல்லி அதுக்கு மேலே வந்து இதே இல்லை நமக்கு. வந்து இந்த மந்திரங்களை ஓதுங்க. வையகமும் துயர் தீர்கவேங்கிறாரு. எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கன்னா உன்னுடைய துன்பம் தீரும், உன்னுடைய இல்லத்தாறு துன்பம் தீரும், நீ வசிக்கக்கூடிய தெருவில் உள்ளவனுக்கெல்லாம் வந்து அந்த அரண்நாமம் சூழ்ந்துன்னா அது தீரும், நீ வசிக்கக்கூடிய தேசத்துக்கு தீரும், நீ வசிக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு இந்த வையகத்துக்கு இந்த துன்பம் தீரும்னு தான் வையகமும்னு சொல்லி உண்மை போட்டோன்னா இதெல்லாம் தூக்கிக்கணும். துயர் தீர்கவேன்னு சொல்லி ஆச்சாரியார் எழுதி இதில் போடுறாரு. வந்து வைகையில் எடுத்து போகுது, இதை விட நமக்கு என்ன இருக்கு? அது போல அடுத்த உபதேசம் என்னன்னா அதான் கோணாலும் திருவடிக்கு கொழுமலர் தூவு. நல்ல சிறந்த வந்து நாள் மலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றளர்ந்த மலர்களை எப்பொழுதும் தூவுங்கிறாங்க. அதாவது கரவின்றி நான் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள்னு எங்கள் மயிலாடுதுறையில் இருக்கோம். என்ன சொல்றாரு? எப்பயும் தூவுனா அப்போ நைட்லாம் என்ன பண்ணுறதுன்னா அந்த இறைவனை வந்து அகத்தில் வந்து இறைவனுடைய திருவடியை வந்து நிலைநிறுத்தி வைக்கி மலரத்து என்னென்ன மலரோ தூவலாமே, வாசனை மலர்கள்லாம். அது ஒரு உபதேசம். நானாலும் நன்னியமம் செய்து நவீன்றியத்தைன்னு சொல்லி, நானாலுங்கிறதுக்கு எப்பொழுதுன்னு இந்த பொருள் சொன்னாங்க. நான் கூட எடுத்துக்கலாம், அது சொல்லலை. எங்கள் பாப்பா சொல்லும்போது நானாலுங்கிறதுக்கு வந்து 4 நாளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்பது அது வந்து கூட அதை விட சிறப்பு. நாவால் வந்து நவீன்றியத்தைன்னு வந்தால் என்ன வரணும்? எதால் நவிர முடியும்? ஏன் நீ வந்து அப்படி சொன்ன? 4 நாள்னு இருக்கு, அவங்க எழுதியிருக்காங்க. உரையாசிரியர் வந்து நமக்கு வழிகாட்டிகள். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியாது. அந்த உரையாசிரியர் வந்து இதை சொல்லியிருக்காரு, அவரே இதை சொல்லியிருக்காரு, CKSA சொல்லியிருக்காரு, அருணை வடிவல் முதலியாருன்னு சொல்லியிருக்காருன்னா நமக்கு வந்து நீ 4 நிலம் இறைவன் அதை விட வந்து சிறந்த பொருளை வந்து அவங்க நமக்கு வந்து கண்ணே தெரியாதவனுக்கு கண் தெரிய வச்சாங்க. அவர்கள் வந்து வணக்கத்துக்குரியவர்கள். அதற்கு மேலேயும் நம்ம வந்து பல கோணங்களில் வந்து சிந்திச்சோம்னா இறைவன் எடுக்க 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 நமக்கு வந்து கொடுப்பாரு. அப்புறம் பண்ணம் சீர்வாய் அதுவே பார்கண்ணை பரிந்திடுவேன்னா இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் வந்து நீ
எடுத்து வந்து இயம்புக. அவர் வந்து உன்னோட பரிவோடு காண்பதற்கு தக்கவாறு என்னுடைய பரிவை அன்புக்கு ஆளாக வேண்டும் என்று ஒரு உபதேசம். அருமனையை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே அப்படின்னு சொன்னா, நிலையுடைய பெருஞ்செல்வம், இது நிலையில்லாத பெருஞ்செல்வம். எல்லாரும் இந்த செல்வம் கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு, இந்த பாட்டெல்லாம் சொல்றாரு, இப்படி எல்லாம் இது வந்து தொடக்க நிலையில உள்ளவங்களுக்கு. நிலையுடைய பெருஞ்செல்வம்னா ஒரு இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய சாயுஜ நிலையில இந்த உயிர் போய் இதோடைய எல்லை, இந்த இலக்காகிய இறுதி இலக்காகிய இறைவனை வந்து முற்றிலுமாக இந்த ஒளி உடல் வந்து அந்த பேரொளி உடல், அந்த பேரொளியோட இந்த ஒளி வந்து அங்க போய் இயைந்து நிற்கக்கூடிய அது ஒண்டிதான் வந்து நிலையுடைய பெருஞ்செல்வம். நிலையுடைய பெருஞ்செல்வம், நீடிய பெருஞ்செல்வம், என்றைக்குமே வந்து அற்று போகாத பெருஞ்செல்வம். நீடு உலகம்னா, நீடிய உலகம்னா மற்ற உலகங்கள்லாம் அழியும் தோன்றும். தேவலோகம் இருக்கட்டும், பிரம்மலோகம் இருக்கட்டும், வைகுண்டமா இருக்கட்டும், பாதாள லோகமா இருக்கட்டும், 7 உலகம் இருக்கட்டும், எல்லாமே வந்து மாயாகாரியத்திலிருந்து விளைந்து தோன்று போய் சிவலோகம் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி, இந்த சிவலோகம்ல மேல இருக்க நீடுலகம். ஆமா, நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில். அப்ப பிரம்மபுரம் தன்னை தரித்த மனம் பெறுவார் தான் தக்காரை. தக்காரால் மட்டும்தான் அந்த பிரம்மபுரத்தை தரிக்க முடியும். அந்த அதாவது இந்த திருத்தலங்களோட பெயரை மட்டும் சொன்னாலே அவ்வளவு வந்து புண்ணியம்னு சொல்லி அப்பர் வந்து பாடலாம் நிறைய இருக்கு. அதனால வந்து இந்த திருத்தலத்தை வந்து போற்றி சொன்னாலே, அப்ப என்ன சொல்றாரு, பிரம்மபுரம் தன்னை தரித்த மனம்னா பிரம்மபுரத்திலே உறைந்து கொண்டிருக்கிற அங்க இருக்கக்கூடிய பெருமான் தன்னை அடையாளம் காட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அங்கே வந்து அருவுருவமாக அங்க இருக்கிறார் இல்லையா, ஒரு அடையாளமாக, குறிகளும் அடையாளம்னு சொல்லி சொல்றாருல நாவரசர். அது போல எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒளி பிழம்பாக இருக்கக்கூடிய பேரின்ப வடிவாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு அடையாளமாக அந்த பெருமானுடைய ஆற்றல் வந்து அதுல எளிதாக, அதனாலதான் லிங்கமூர்த்தியை வச்சு பார்த்திவ லிங்க பூஜைன்னு நமக்கு அதை உபதேசிக்கிறாங்க. அதனால வந்து தரித்தமனம்னா பிரம்மபுரத்தை தரித்தமனம்னா பெருமான் வீட்டு இருக்கிறதால தான் பிரம்மபுரத்துக்கு பெருமை. அந்த பிரம்மபுரத்தில் வீட்டு இருக்கக்கூடிய பெருமானை வந்து தரித்த மனம் தான் தக்கார் வந்து தக்காரால் தான் ஒரு மனத்திலே வந்து தரிக்க முடியும் என்று நாம் பிரம்மபுரம் சேர உரியாதான் 7 உலகம் ஆள உரியார் எங்கும் பொழுது அந்த காலத்துல வந்து ஒரு ஊருக்கு போக முடியாது. இப்ப சீர்காழி இருக்கு, அந்த ஊர் இருக்கு, இந்த ஊருக்குன்னா அந்த ஊர் மக்கள் சுற்றுப்புற கிராம மக்கள் வழிபட முடியும். அதனால உபதேசமாக நீங்க எப்படியாவது இந்த பிரம்மபுரத்துக்கு வந்து சேர்ந்துடுங்க, உங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த உலகில வந்து அது சொல்றாரு. அப்புறம் மொழி பத்தும் இவை வல்லாருக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கடைசியாக தான் வந்து இந்த பெருமானை வந்து போற்றி பரவுன அந்த மொழி பத்தும் உள்ளவர்களுக்கு. அடுத்தது ஓங்காரத்தை இங்க வந்து நிறைய இடங்கள்ல இருக்காரு திருமுறையில. நான் ஓங்காரத்தை மட்டும் தொகுத்து ஒரு கட்டுரை போட்டிருக்கேன் இந்த சைவ நன்னறிகள்ங்கிறதுல. ஓங்காரத்தின் பொருளாகவே இருக்கக்கூடியவன் ஓங்காரத்தில் தொடங்கிய. நான் கூட என்ன பண்ணுவேன்னா, நான் சொன்னேன் இல்லையா 10,000 முதல்ல வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லிகிட்டே வரும். வேற ஒரு நிமிடத்துக்கு நான் முதல்ல சொல்லணும் 60 தடவை 61 தடவை சொல்ல முடியும். என்னாதீங்க, இப்போ அக்கு மாலை கொண்ட அங்கில் என்பவரெல்லாம் தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கான உபதேசம். ஏன்னா அது என்ன ஆயிடுதுன்னா 108 107 அந்த எண்ணம் வந்து அங்கே என்ன பண்ணணும், நம்ம புத்தி அங்கே போட எப்படா அந்த மணி வரும், பெரிய மணி வரும், அப்போதான் நமக்கு 108 முடியும், இல்லை 54 முடியும். அப்படி வந்து அந்த சிந்தனை வந்து வேறு இடத்துக்கு சேரணும். அப்போ வந்து திருவடியை வந்து நினைச்சுதான் திருப்பாதமேன்னு சொல்றாரு, திருப்பாதமே மனம் பாவித்தேன்னு சொல்றாரு இல்லையா. அந்த நமைச்சுவை வரும்போது இந்த மனத்தையே வந்து மற்ற பற்றைகள் எல்லாம் விட்டு தரிக்கணும் போது நீ இந்த இதுல எண்ணிக்கையில போனீங்கன்னா போகக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு 60, ஒரு மணிக்கு 3600, 3 மணி நேரம் சொன்னா 10,800 இதை வருது இல்லை, அது தள்ளுபடி பண்ணிடுங்க, அதுல கொஞ்சம் குறைஞ்சிரும் 10,000, கண்டிப்பா 10,000க்கு மேல அப்படி பண்ணணும். இப்ப என்ன சொல்றேன், இது வந்து ஓம் என்று மறை பயில்வாருங்கிறது ஓங்காரம் தான் வித்து. ஓங்காரம் வேற இல்லை, நமச்சிவாய வேற இல்லை. மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் ஓம் நம நாராயணா, ஓம் சரவண பவ, ஓம் கம் கணபதி நமக, ஓம் சக்தி, எல்லாம் சக்தி மந்திரம், எல்லாத்துக்கும் ஓங்காரம் சேர்க்கணும். நமசிவாய மந்திரத்திற்கு மட்டும், பெருமானோட மந்திரத்துக்கு மட்டும் ஓங்காரத்தை சேர்க்கணும். ரெண்டும் ஒரே பொருளாக இருப்பது அப்படி கூட நம்ம கருத்துல கொள்ளலாம். 4வது பாட்டில் வந்து இந்த வாழ்க்கை நிலையாமை வந்து சொன்னாச்சு இல்லையா, 4வது பாட்டு தானே, ஆமா, சாணால் இன்றி மனமே, அது நன்றாக வந்து உதாரணங்கள்லாம் சொன்னாங்க. அதில் இன்னொரு பாடல், வாழ்ந்த நாளும் இவை இனி வாழும் நாளும் இவை அறுதிரேல், வீழ்ந்த நாள் எம்பெருமானை ஏத்தா விதியில்லிகள். ஞானசம்பந்தர் தான் திருப்புகழூர்ல சொல்றாரு 2:115 வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அறுதிரேல். இப்ப இவ்வளவு நாள் வாழ்ந்த, இப்பயும் வாழ புரியல. முதல்ல புரிஞ்சுக்கடா, இறைவனை வழிபடாத நாள் வீழ்ந்த நாள், உனக்கு வந்து விதி இல்லை. அதனாலதான் அந்த நாட்கள்லாம் வந்து நீ எம்பெருமானை வந்து போற்றி பரவலைன்னு ஒரு ஆச்சாரியார் கடுமையாக சாடுவார். நான் கூட பல இடங்கள்ல கடுமையா சாடுவேன். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய இயல்பு எனக்கு வந்து அப்படியே
அது நான் பெருமையாக சொல்லிக்கல, இருக்கு, நான் இருக்கிறத சொல்லி தானே ஆகணும். அது பல பேருக்கு இருக்காது அந்த செற்றம். இறைவன் அந்த இதுக்கு நம்ம சைவத்துக்கு எதிராக உள்ளவர் மீது ஒரு சிற்றம். இதே போல உபதேசிக்கும் பொழுது திருநீரே பூச மாட்டேங்கிறியா, உன்னால பூசவே முடியாதான்னு இப்படிதான் திட்டுவேன். ஏன்டா பண்றீங்க, நான் காலையிலேயே பூசிட்டு வந்து அழிஞ்சு போச்சு, நான் அப்புறம் என்னடா இளங்க வெண்ணிட்டு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. அதே போல அடியார்கள் தான் ஓவும் நாள் உணர்வு அழியும் நாள் என்று உளங்கொள்ள வேண்டும். இன்னொன்று இருக்கு, பயனின்ற கழித்த உணர்வற்ற நாட்கள்னு கருதுவோம். இறைவனை வந்து ஏத்தாதனால. இது ஞானசமுந்தரோட வாக்கு. கமர்ஷியலியாக தான் சொல்லிட்டாரு. தலை வீழ்ச்ச இடம், தலத்தோட வந்து பெருமை வந்து தலத்தை நினைச்சாலே வந்து பெருமை அப்படின்னு சொல்லி அப்பர் வந்து நிறைய வளைஞ்சொழியே என்பீரார்கள், குடமூக்கை என்பீரார்கள்னு ஒரு பதியம் பூரா பல திருத்தலங்களை எல்லாம் பண்ணியிருப்பாரு. வம்புலாம் பொழில் பிரம்மபுரம். இந்த பிரம்மபுரத்தை எப்படிலாம் பெருமான் வீட்டு இருக்கிறதால பொழில் எப்படி வருது, பெருமான் இல்லை நாங்கள் எப்படி வரோம், 5 பூதங்களும் எப்படி வந்து சிறப்பாக இருக்கும். ஓமென்று மறைபயில்வா பிரம்மபுரம், அன்னம் சேர் பிரம்மபுரம், தேனாலும் பொழில் பிரம்மபுரம், விண்ணுதலா தோன்றிய சீர் பிரம்மபுரம், கொங்கேயும் மலர்ச்சோலை குளிர் பிரம்மபுரம், அலைபுணல் சூழ் பிரம்மபுரம், பெடையிலார் வண்டாடும் பொழில் பிரம்மபுரம். அப்புறம் வந்து அதை சொல்லிட்டோம், கரைங்கடல் சொல்லியாச்சு, நீடுலகு சொல்லிட்டோம். சிவலோகம் மட்டும்தான் நீடுலகம் பெருமான்னா, அதுதான் சொன்னேன், சிவலோகம் மட்டும்தான் நீடிய உலகம், மற்றதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ வந்து இந்த திருவிபரத்தை எரிச்சதுக்கு ஒரு அப்பர் பெருமானுடைய பாடலை வந்து சொன்னிச்சு இல்லையா, அந்த அந்த ஒளி இந்த சவுண்டு, அந்த ஒளி நெருக்கத்துக்குள்ள அப்படின்னு உழுந்து உருளும் அளவையில்னு ஞானசமுதர் ஒரு இடத்துல பாடியிருக்காரு. அந்த திரிபுரத்தை வந்து எரிக்கிற ஒன்றும் இல்லை, அந்த முப்புறம் வந்து சேர்ந்துச்சுன்னா அடுத்து 1000 வருஷம் கழிச்சு தான் சேரும், அப்போதான் அழிக்க முடியும். அப்புறம் 1000 வருஷம் கஷ்டப்படணும். பிரம்மதேவர் தவிக்கிறாரு, பெருமானே உடனே எங்க முப்புறத்தை அறிங்க, வில்ல அம்ப விடுங்கிறாரு. சாமி இப்படி பார்க்கிறாரு, பார்த்தோன்னே எரிஞ்சிட்டு. பிறகு வந்து அவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார், வந்து நீங்க இருந்தாலும் அவன் வரான் அப்படி வாங்கியிருக்கான், நீங்க வந்து எல்லாருக்கும் குழப்பம் வரும், அதுக்காக சொல்றேன். இது சிரிச்சு எரிச்சாருங்கிறாங்க, அப்புறம் அம்பு விட்டாருன்னு சொல்றாங்களேன்னா, சிரிச்சோடனே எரிஞ்சு போச்சு. பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, அவன் என்கிட்ட வரம் கேட்டது ஒரு வீரன் வந்து ஒரே அம்பால வந்து இருக்க வல்லவனாக இருந்தால் நாங்கள் அழிய தயாராக இருக்கிறோம்னு சொல்லி கேட்டிருக்கான். அதனால உபச்சாரமாக அதை செய்யுங்க பெருமானு தான் அப்புறம் விடுவதாக அந்த வழக்கு இருக்கு. நல்லது. முன்னடைந்தான் சம்பந்தம், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு துறக்கமா சொல்லப்படாது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். திருந்தடி மறக்கிலாது இருந்த எண்ணெய் மையல் செய்து மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு பட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது எண்ணெய் என்று சொல்லி அதோட பாடியிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான திருப்பதிகம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள். இந்த பதியத்தோட சிறப்பு கருதி நான் இந்த பல பாடல்கள் எனக்கு மனப்பாடம், இப்ப இல்லை, அப்பயே 15 ஆண்டுகளுக்கு முன்பே. நான் படிக்க ஆரம்பிச்சதே வந்து இப்பதானே 2000க்கு மேலதான் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். 2004க்கு மேலதான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுவரையிலும் ஒண்ணுமே தெரியாது. அப்பர் வேற திருநாவுக்கரசு வேற என்ன தெரியாது. நம்ம துறையில வந்து வல்லவர்கள் தான், ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறையில வல்லவர்கள். ஆனா ஆன்மீக நெறியில இறைவன் வந்து அதுக்கு மேலதான் என்னை ஆட்படுத்தி, நீ இதுக்காக பிறக்கல, இதுக்காக தான் பிறந்திருக்க, நீ திருப்பணியை செய்ய, இந்த ஞானத்துக்கும் வாடன்னு சொல்லி சில பேருக்கு திருப்பணியை மட்டும்தான் கொடுப்பார், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அதே போல அன்பர்கள்லாம் எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஞானத்தையும் வந்து அதாவது கல்லாமே கலைஞானம் கற்பித்தானேன்னு சொல்லி அப்படிலாம் கொடுத்தா. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த உறுதிப்பாடு, இந்த திண்மை ஒழுக்க நெறியில நம்ம உயிரை வந்து செலுத்தி இதெல்லாம் கற்றுக்கொள்ளும் என்று ஆர்வம் இருந்தாலே வந்து தானாகவே இறைவன் வந்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகரையை நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயன்.